காலம் முடியலாம் காதல் முடியலாம் பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ ஹாய் 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 ஹலோ ஓகே ஆக்சுவலி நான் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெக்சர் இன்னைக்கு எடுக்கிறதா தான் இருந்துச்சு. பட் நான் மார்னிங் என்னாச்சு, நான் ஏஞ்சிட்டேன் ஒரு 9:30 ஏஞ்சிட்டு தென் நான் என்னோட கேட்டுக்கு வந்து வேக்சினேஷன் போகிறதுக்காக வெட்டினரி கிட்ட போனேன். மோஸ்ட்லி போனால் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவோம். பட் காலையில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இட் வாஸ் கொஞ்சம் அதிகமான கூட்டம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்ததுனால நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் மத்தியானம் கூட கிளாஸ் என்னால் எடுக்க முடியல. ஓகே, ஸோ நாளைக்கு எனக்கு வந்து பிகாஸ் அந்த செஷன் எடுக்கிறோன்னா எனக்கு ஒரு பெரிய டைமிங் தேவைப்படும். பெரிய டைமிங் ஒரு 4 to 5 hours நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா நான் நாளைக்கு எடுக்கிறேன் அந்த செஷனை. திருப்பி நாளைக்கு மார்னிங் செஷன் ப்ராபப்ளி இருக்காது பிகாஸ் ஐ எம் கோயிங் டு சம் பிளேஸ். ஓகே, நான் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு. அண்ட் ஈவினிங்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுக்கிறேன். அரௌண்ட் ஒரு 3 or 4 o'clock. ஓகே 3 or 4 o'clock நான் அந்த செஷன் எடுக்கிறேன். நேற்று செஷனோட பிடிஎஃப் நான் அனுப்பலை இன்னும். இன்னும் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. அது வேற நான் அனுப்பணும். கரெக்டா? சரி, ஃபைன். நம்ம வந்து இங்க பாருங்க, இந்த செஷன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா, ஒரு என்சிஆர்டி புக் எடுத்து முன்னாடி வச்சுக்கோ. ஒரு என்சிஆர்டி புக் ஓகேவா எடுத்து முன்னாடி வச்சுக்கோ. ஒரு பென் எடுத்துக்கோ, இல்லைன்னா பென்சில் எடுத்துக்கோ. பென் ஆர் பென்சில் என்சிஆர்டி எடுத்துக்கோ, பென் ஆர் பென்சில் எடுத்துக்கோ, ஆர் ஹைலைட்டர் இருந்தா ஹைலைட்டர் எடுத்துக்கோ. எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அண்ட் செஷனை லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணாதவங்க ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ நான் எங்கெல்லாம் வந்து உனக்கு ஹைலைட் பண்றேனோ, எங்கெல்லாம் நான் எழுதுறேனோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீ என்ன பண்ணணும், உன்னோட புக்கில் நீ எழுதணும். ஓகே, நான் இங்க லெசன் நடத்த போறது இல்லை, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகே, நான் லெசன் நடத்த போறது இல்லை, ஜஸ்ட் நான் நீ எப்படி படிப்ப உட்காந்து அதை நான் உன் கூட பண்ண போறேன். தென் ஒரு ஸ்டூடெண்டா உன் கூட நான் உட்காந்து படிக்க போறேன். ஓகே, ஒரு ஸ்டூடெண்டா நான் உன் கூட உட்காந்து படிக்க போறேன், நீ என் கூட சேர்ந்து படி. தென் இது ஒரு லெசன் அப்படியே உட்காந்து லெக்சர் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், we are gonna study, not I am gonna study. ஓகேவா? we are gonna study. see ஓகே ஃபைன். இந்த பிடிஎஃப் ஏதாச்சும் பண்ண முடியுமா? நான் போட்டோ சிந்தசிஸ் எடுக்கிறேன். குறுகி குறுகி போன like 60 members are there, but only 37 like is there. லைக் பண்ணுங்க. பிசிக்ஸ் நான் எடுக்கிறேன் நாளைக்கு இல்ல நாளைக்கு எடுக்கிறேன். ஆட்டம்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இங்க பார், ஸ்டார்ட் பண்ண போற செஷனை. என்சிஆர்டி எடுத்துக்கிட்டு எல்லாருமே எத்தனை பேர் என்சிஆர்டி எடுத்து வச்சுக்கிட்ட கையில? ஓகே, ப்ளூ ஹார்ட் வாய்ஸ் நல்லா இருக்குங்க, தேங்க்யூ. ப்ளூ ஹார்ட் போடுங்க. என்சிஆர்டி எடுத்து வச்சுக்கிட்டேனா அப்படின்னு சொன்னவங்க ஒரு நாள் சாங் போடுங்க. பிளான் ஃபிசியோலஜி ஜெனடிக்ஸ் எல்லா லெசனும் போடுங்க. ஏன்னா இல்ல எல்லாம் பயாலஜி ஃபுல்லா நான் போடுவேன், டோன்ட் வரி. உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஃபைன், வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எந்த லெசனுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. என்ன வேணா எழுதி இருக்கட்டும். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் யூ ஹேவ் லேர்ன் த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் அண்ட் ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் சச் பேட்டர்ன்ஸ். ஓகே, at the time of Mendel, the nature of those factors regulating the pattern of inheritance was not clear. மெண்டல் என்ன சொன்னாரு? ஃபேக்டர்ஸ்னு சொன்னாரு. இந்த இடத்துல வந்து ஜீன ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுதான் இந்த இடத்துல ஆல்ரெடி பேசின சாப்டர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. Over the next 100 years, the nature of putative genetic material was invested cumulating in the real. இங்க பாரு, நிறைய பேர் இங்க இருக்கு. putative genetic materialனா என்ன, putative genetic materialனா என்ன அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்து யோசிப்பேன். அந்த வேர்டுக்கு நீ வந்து யோசிச்சுட்டு உட்கார வேணாம். பிகாஸ் அந்த வேர்டு உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. உனக்கு எங்க இருந்து கொஸ்டின் வருமோ அதுதான் உனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் என்னென்னலாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ என்சிஆர்டி படிக்கும் போது இந்த மாதிரி தான் படிக்கணும். தென் என்சிஆர்டி திருப்பி நீ படிக்கும் போது இது மாதிரி தான் படிக்கணும். ஓகே, அதுக்காக தான் நான் இது சொல்றேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நாளைக்கு
Okay, see here. Genetic material was invested, culminating in the realization that DNA is a genetic material. DNA is a genetic material. இதெல்லாமே தெரியும். Okay. At least for the majority of the organism. Majority of the organisms DNA தான் genetic material அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நீ படிக்கணும். You should read like this. அடுத்து deoxyribonucleic acid and ribonucleic acid are two types of nucleic acids found in living systems. Two types of nucleic acids found in living system. ரெண்டு type of nucleic acid அப்படின்னு சொல்லி உன்னோட இது எடுத்து நீ எழுது சைடுல. Two types nucleic acid DNA RNA. Okay, DNA and RNA. நான் நெட்வொர்க் எரர் ரெக்கார்ட் பார்க்கலாமா? நோ ப்ராப்ளம் டியர், யூ கேன். ப்ரோ அன்னைக்கு ஒரு வீடியோவில் பயோக்கெலாம் கிளாஸில் பெரிய டைம் தான் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்க. உங்கள் சேனலில் பயோக்குலாம் கிளாஸில் புரியல. நான் பயோ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் பயாலஜி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன். இங்கே பயாலஜி என்சிஆர்டி படிக்க தெரியுமா உனக்கு? இட்ஸ் நாட் எ லெக்சர். ஓகே, next. DNA acts as genetic material in most of the organism. DNA acts as genetic material in most of the organism. RNA, though it also acts as a genetic material. இங்க பார், இந்த லைனை மார்க் பண்ணு. வெரி இம்பார்ட்டன்ட் லைன், வெரி இம்பார்ட்டன்ட் லைன். இங்க பார், இது ஜெனடிக் மெட்டீரியலா RNA எங்க ஆக்ட் ஆகுது? வைரஸ்ல மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. வைரஸ்ல மட்டும் தான் அது ஜெனடிக் மெட்டீரியல் ஆக்ட் ஆகுது. மிச்ச இடத்துல எல்லாமே இந்த ரெண்டு லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चन. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, ஸ்டேட்மெண்ட் எஸ் ன்னு போடுறேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चंस எஸ் ன்னு போடுறேன். அடுத்து வா. நெக்ஸ்ட், இட் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் as மெசஞ்சர் இன் நம்மள மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல. Okay, நம்மள மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல it mostly functions as a messenger. Next, RNA has additional role as well. It functions as adapter, structural, and in some cases in the word note பண்ணு again catalytic molecule. என்னது? again இந்த இடத்துல மார்க் பண்ணு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ல அந்த catalytic molecule எடுத்துட்டு வேற ஏதாச்சும் போட்டுருவாங்க. ஓகே, or as catalytic molecule அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. The RNA also acts as adapter, structural, catalytic molecule. நாலாவது ஆப்ஷன்ல all of these அப்படின்னு கொடுத்திருக்கோம். அப்ப all of this is the answer. Okay, all of these தான் உன்னோட ஆன்சர். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நான் எப்படி யோசிக்கிறேன் பாத்தியா? இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க, இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. அந்த தாட்ல எப்பவுமே படி, அந்த தாட்ல எப்பவுமே படி. ஓகே, ஓகே, டன். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோ. அடாப்டர், நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல், அடாப்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் மாலிகுல் ஆல்சோ டன். லாக் ஏதாச்சும் இருக்கா? லாக் ஏதாச்சும் இருக்கா? நோ லாக்ல ஒரு வாட்டி அதை மட்டும் சொல்லிருங்க. லாக் ஏதாச்சும் இருந்தா ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ளீஸ். நோ? tRNA adapter molecule. Adapter molecule na tRNA. tRNA is an adapter molecule, right? tRNA is an adapter molecule. தெரியும்ல? அது போய் இப்படி அடாப்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட்? அதுக்காக தான் அதுக்கு பேர் அடாப்டர் மாலிகுல். அடாப்டர் என்னன்னு தெரியும்ல? இப்படி போய் சொருவி வைப்பல, சார்ஜர் அடாப்டர். சார்ஜர் அடாப்டர் எப்படி போய் இப்படி 3 பின்ல சொருவுது, அந்த மாதிரி மூணு இதுல போய் சொருவோம் அது, அந்த மாதிரி அப்படியே டிஎன்ஏல. அதுக்காக தான் அந்த பேர் அடாப்டர்னு சொல்லு, சும்மா ஒன்றும் பேர் வைக்கல. ஓகேவா? யார் கேட்டது இந்த கொஸ்டின்? புவனேஸ்வரி முரளி. புவனேஸ்வரி முரளி, உங்க அப்பா பேர் முரளியா? முரளின் பேர் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, உங்க அப்பா பேர் முரளி. அது மாதிரி டிஆர்என்ஏக்கு வந்து அடாப்டர் ஆர்என்ஏ, அதுவும் ஒரு ஆர்என்ஏ. ஓகேவா? இதுலயும் ஃபீல், எல்லாத்துலயும் ஃபீல் கொடுப்போம் வாங்க. Okay, in class 11 you have already learned the structure of nucleotides and the way these monomer units are linked to form nucleic acid polymers. Okay, right. In this chapter we are going to discuss the structure of DNA, its replication, the process, the making RNA from DNA, transcription, the genetic code that determines the sequence of amino acids in proteins, the process of protein synthesis, translation.
mark this. The process of protein synthesis is called as translation. தெரியாதவன் தெரிஞ்சுக்கோ, ப்ராப்ளமே இல்லை. ஓகே, தெரியாதவன் தெரிஞ்சுக்கோ. அண்ட் எலிமெண்டரி பேசிஸ் ஆஃப் தி ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷன் எப்படி பண்றீங்க, அந்த அமினோ ஆசிட் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது, அதை எப்படி ரெகுலேஷன் பண்ற, எக்ஸீட் ஆயிடக்கூடாது, கம்மியாகவும் ப்ரொடியூஸ் ஆகிடக்கூடாது, ஒரு லெவலில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகணும், வேற இடத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அதை ரெகுலேட் பண்றதுக்குன்னு சொல்லி சில ரெகுலேட்டர் மாலிகூல் இருக்கும்ல, அதெல்லாம் என்னது? ஓகே, த டிட்டர்மினேஷன் of complete nucleotide sequence of human genome during last decade has set in a new era of genomics. மீனிங் சொல்ல மாட்டேன், எதுக்குமே நான் மீனிங் சொல்ல மாட்டேன். படிக்கும் போது உனக்கு எப்படி புரியுமோ நானும் உன் கூட சேர்ந்து படிக்கிறேன். ஓகே, in the last section the essentials of human genome sequencing and its consequences will also be discussed. லெசன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, let us begin our discussion by first understanding the structure and the most interesting molecule in the living organism. இது வேணா நெக்ஸ்ட் வா. DNA is a long polymer of deoxyribonucleotides. நல்லா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. The length of DNA is usually defined as number of nucleotides. இத மார்க் பண்ணு, மார்க் பண்ணு, மார்க் பண்ணு, மார்க் பண்ணு, மார்க் பண்ணு. அந்த லைன் எல்லாருமே மார்க் பண்ணு. ஓகே, இந்த லைன் ஃபுல்லாவே மார்க் பண்ணு. மார்க் பண்ணிட்டியா? லென்த் ஆஃப் தி டிஎன்ஏ இஸ் டிஃபைன்ட் as the number of nucleotides or a pair of nucleotide. ஒன்னு number of nucleotide இல்லனா pair of nucleotide referred to as. ஒரு pair of nucleotide base pairs னு சொல்லுவேன். இந்த ரெண்டு வேர்டுமே தெரிஞ்சிருக்கணும், ரெண்டு வேர்டுமே தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், ஒரு 80% எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு என்கிட்ட இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கு. நீ 2024ல இந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். திஸ் பேராகிராஃப், இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து. ஓகே, நீ 2024ல இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து ஒரு क्वेश्चन ஹை சான்சஸ் ஆர் தேர், ஹை சான்சஸ். பிகாஸ் எல்லாமே நம்பர்ஸ். இங்க பார், நம்பர்ஸ் நம்பர்ஸ் நம்பர்ஸ். ஞாபகம் இருக்காது, பசங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே, பசங்களுக்கு ஞாபகம் இருக்காது, கண்டிப்பா क्वेश्चन எடுப்பாங்க, அதனால சொல்றேன். So see here, this also is a characteristic of an organism. For example, எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணு, எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணு. இங்க இருக்கிற எல்லாத்தையும். பாக்டீரியோபேஜுக்கு என்ன இருக்கு, அண்டர்லைன், ஹைலைட், எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணு. நியூக்ளியோடைட்ஸ், லாம்டா பாக்டீரியோபேஜ். இது என்னதுன்னா லாம்டா, இது வெறும் பாக்டீரியோபேஜ் மேல சொன்னது, இது லாம்டா. நெக்ஸ்ட் ஈகோலி, ஈகோலி ஆர் ஈகோலை வாட் எவர். ஈகோலையோடது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஹியூமன் டிஎன்ஏ இங்க இருக்கு. எல்லாத்தையும் மார்க் பண்ணியா, எல்லாத்தையும் மார்க் பண்ணியா? சோ இந்த பேராகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். சும்மா நினைச்சுக்காத, நான் ஒரு இடத்துல சொல்றேன்னா அது அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கோ. நீ நீட் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் நீ யூ வில் ரியலைஸ். ஸோ see here, சைட்ல கேப் இருக்குல்ல, சைட்ல கேப்ல நீ என்ன எழுத போற தெரியுமா? பாக்டீரியோபேஜ்னு போட்டு அப்படின்னு போட்டு இதை எடுத்து அப்படியே எழுது. 5 into 174, 5 into 174ல பாக்டீரியோபேஜ்னு போட்டு இந்த இடத்துல ரைட் இட். 5 into 174 பாக்டீரியோபேஜ், அது ஒரு பாக்டீரியோபேஜ். அது எத்தனை இருக்கு? 5 3 8 6. ஏன்னா திருப்பி நீ பேராகிராஃப் படிக்க கூடாது, சைட்ல அப்படியே இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு. எதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும், ரிவிஷன் பண்ணும்போது இதை பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? என்சிஆர்டி பார்த்ததான் உனக்கு ரிவிஷன் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைட்ல பார்த்துட்டு போயிடணும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஓகே, நியூக்ளியோடைட்ஸ். அதே மாதிரி லாம்டா ஃபேஜ்க்கு 48502 base pairs. Okay, see here, this is nucleotides, this is base pairs. This is nucleotides and this is base pairs. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஓகே, ரெண்டு இடத்துல சப்போஸ் இங்க நியூக்ளியோடைட்ஸ் கொடுத்திருந்தா, ஓகே புரியுதா உனக்கு? புரியுதா? pair of nucleotide is referred to as base pairs. Suppose a pair of nucleotide அப்படின்னு கூட கொடுக்கலாம்.
ஒரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட். இங்க எப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட்ஸ் தேவையா இல்ல லைன்ஸ் மட்டும்? ப்ரோ இந்த சாப்டருக்கு கான்செப்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் லைன்ஸ்ல இருந்து அதிகமா क्वेश्चन வருது நான் பார்த்த வரைக்கும். நான் பயோல 320 ஐ கெஸ் 320. நான் இந்த லெசன் வேணும்னு சொன்னேன். உங்க ஒர்க்லாம் do more videos like this, highlight points. ஓகே, இப்போ இங்க என்னடா இது இவ்வளவு பெரிய கேப் இருக்கா? நான் சின்னதா எழுதிட்டு இருக்கேன். இங்க ஐயோ shit yaar. See last one equally அதுவும் எடுத்து எழுது. ஓகே, ஈக்குவலி எடுத்து எழுது, அதையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து எழுது, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுது. 4.6 into 10 power 6 base pairs எழுதியா? நெக்ஸ்ட் ஹியூமன் டிஎன்ஏ, அதையும் எடுத்து எழுது. 3.3 into 10 power 6 base pairs எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வா. அண்ட் இது வந்து ஹாப்ளாய்ட் கண்டென்ட், அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோ. It's not a diploid one, it's haploid content of human. Haploid content. ஓகேவா? இது எல்லாமே வந்து MCQல நீ எதிர்பார்க்கலாம், ஒரு மேத்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இங்க நான் எழுதின எல்லாமே MCQ மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு கேட்கறாங்களா? MCQ வெறும் ஆப்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கிடையாது, நார்மலான MCQ ஆர் மேத்ஸ்ல you can expect. நெக்ஸ்ட் வா. இந்த இடத்துல let us recapitulate the chemical structure of polynucleotide chain. A nucleotide has 3 components. ஒரு nucleotide has 3 components. இத மனப்பாடம் பண்றதுக்கு யாருக்காச்சும் வழி சொல்லணுமா? சரி சொல்றேன் வா. இங்க வா. லாம்டா இந்த வேர்ட் பாத்தியா? லாம்டா இந்த வேர்ட் பார்த்த. லாம்டா நீ ஆல்ரெடி டியூவல் நேச்சர் லெசன்ல பார்த்திருப்ப. டியூவல் நேச்சர் லெசன்ல ஒரு ஃபார்முலா சொன்னேன், 12,000 சம்திங் அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு ஃபார்முலா. ஓகேவா? எத்தனை பேருக்கு தெரியும்? லேக் ஆகுதா? லேக் இருக்கா? லேக் எனக்கு இங்க லேக் ஆயிட்டே இருக்கு, அதான் கேட்கறேன். இஸ் தேர் எனி லேக்? No lag. Okay. So lambda சொன்ன 12,400. It's a 10,000க்கு மேல இருக்கிற ஒரு வேல்யூ. நான் லாம்டாவோட வேல்யூ சொல்ல ஒரு ஃபார்முலா சொன்னேன் டியூவல் நேச்சர் லெசன். லாம்டா வந்தது வந்து டியூவல் நேச்சர் லெசன்ல. சோ உனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கணும், 48,000 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். லாம்டாக்கு பெரிய வேல்யூ வரும், 5க்கு சின்ன வேல்யூ வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்ஷன்ல பார்த்தோன்னே அடிச்சிடலாம். 48,000 இல்ல 50,000 ஞாபகம் வச்சுக்கோ லாம்டாவை. இத 5,000 ஞாபகம் வச்சுக்கோ. 5 மீன்ஸ் 5 is 5. இங்க பாரு, இது 5, அதுக்கு 5ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஆமா 3.3 தான் கரெக்ட். ஹியூமன் டிஎன்ஏ கரெக்டா தான் எழுதியிருக்கேன். ஐயோ 6 போட்டேனா? 99999. டன். Next paragraph. Nucleotide has 3 components. Again, a nitrogenous base, a pentose sugar, and a phosphate group. Okay. ஒரு nitrogenous base இருக்கும். இது வந்து nucleotide. இது nucleotide. You should confirm know between. Okay. இங்க பார், you should confirm. கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் nucleotide nucleoside difference. Okay. There are 2 types of nitrogenous bases, purines, okay, and pyrimidines. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். Cytosine is common for both DNA and RNA, and thymine is present in DNA. Uracil is present in RNA at the place of thymine. The nitrogenous base is linked to, இங்க இருந்து மார்க் பண்ணு, these are statement based questions again. Okay, statement based questions again. See here, a nitrogenous base is linked to OH of first carbon of pentose sugar. என்னது?
OH of first carbon of pentose sugar. அந்த word கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். To form glycosidic linkage. Glycosidic linkage. ரெண்டு புரோட்டீனை யார் லிங்க் பண்ணுவா? ரெண்டு புரோட்டீனை லிங்க் பண்ற பாண்டுக்கு பேர் என்ன? சீக்கிரம் சொல்லு. இது glycosidic bond between amino acids and sugar. அது அந்த இடத்துல. P for peptide. P for peptide. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். P for peptide. Okay, wow. So see, nucleoside is something. Okay, nitrogenous base sugar oda nucleoside. S இருக்குல, nucleoside S இருக்கு. So sugar, S for sugar. Nucleosideல sugar இருக்கும் and base இருக்கும். And nitrogenous base na nucleoside oda அடுத்த வெர்ஷன் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பார்ட்டிகல் இருக்கு, that is phosphate group. இதுவும் ஞாபகம் வச்சுக்க நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதையே ஞாபகம் வச்சுக்க நான் வழி சொல்லிட்டேன், பாத்துக்கோ. அண்ட் இந்த இடத்துல இந்த கிளைகோசைடிக் கிளைகோசைடிக் லிங்கேஜ் இது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். such as adenosine இதுவும் adenosine or deoxyadenosine, guanosine or deoxyguanosine, cytidine or deoxycytidine. mock test paper எடுத்து பாரு, different mock test paper. இத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. யூரிடைன்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும், போய் எடுத்து பாரு. யூரிடைன் or deoxythymidine. என்னது? யூரிடைன் or deoxythymidine. ஓகே, mock test paper எடுத்து பாரு. இத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி உனக்கு கொடுத்திருப்பாங்க क्वेश्चंस. ஓகேவா? உங்க ஹைட்ரோகார்பன்ஸ் லெக்சர் மட்டும் தான் பார்த்தேன். that 2 in 2x in 400 க்கு 386 போடு. okay, when phosphate group is linked to இங்க பார், again see here this part. okay, linked to OH of fifth carbon of a nucleoside through phosphoester linkage. ரெண்டு DNA வந்துருச்சுனா அதுதான் phosphodiester வந்துரும். சாரி, ரெண்டு நியூக்ளியோடைடு வந்துருச்சுன்னு வை, ரெண்டு இருக்கு, சோ பாஸ்போடைஎஸ்டரா வந்துரும். n நம்பர்ஸா இருக்கும்போது நீ ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்கும்போது பாஸ்போடைஎஸ்டர். பட் சிங்கிளா இருக்குல, சிங்கிளா இருக்கிறத எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி பாஸ்போஎஸ்டர். நிறைய வந்துட்டே இருக்கும்போது தான் அது பாஸ்போடைஎஸ்டரா மாறும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோ. இங்க ஜஸ்ட் ஒரே ஒரு நியூக்ளியோசைடை எடுத்து பாஸ்பேட் குரூப்போட லிங்க் பண்றாங்க. இங்க ரெண்டு தான் இருக்கு மாலிகுல், அதுதான் வந்து உனக்கு இங்க என்னது? பாஸ்போஎஸ்டர். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோ. ஓகே, சோ see here, phosphate group is linked to OH of nucleoside through phosphoester linkage. For example, இந்த சைடுல ஒரு நியூக்ளியோசைடு இருக்கு, இங்க இருந்து ஒரு பாஸ்பேட், அதே மாதிரி இந்த சைடுல ஒரு பாஸ்பேட், அதே மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அப்போ நிறைய வந்துட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்? நடுவுல இங்க இருக்கும்ல, அப்போ மொத்தமா பேசும்போது பாஸ்போடைஎஸ்டர். ஓகே, மொத்தமா பேசும்போது பாஸ்போடைஎஸ்டர், சிங்கிளா பேசும்போது பாஸ்போஎஸ்டர். Then next one, corresponding nucleotide or இத மார்க் பண்ண மறந்துட்டேன் பாத்தியா? phosphoester linkage. next depending upon the type of sugar present is formed, two nucleotides are linked through phosphodiester. இங்க சொன்னல, இப்பதானே சொன்னேன் அந்த லைன் அப்படியே இருக்கு பாத்தியா? இதாண்டா NCERT, இப்படிதாண்டா இருக்கும் NCERT. நீ ஒரு லைன் முன்னாடி படிக்கும் போது யோசிக்கணும். இப்போ நான் இங்க என்னது, எனக்கு அந்த நெக்ஸ்ட் லைன்ல இது இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் லைன்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ஜஸ்ட் யோசிச்சேன், பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் ஒன்னுக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ பாஸ்போடைஎஸ்டர் ரெண்டுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சேன். சத்தியமா நான் பார்க்கல, அது அப்படியே NCERT இருக்கு அடுத்த லைன்ல. இதை புரிஞ்சுக்கிறது தான் மேட்டர் இங்க. ஓகே, so two nucleotides are linked through 3,5 phosphodiester linkage to form a dinucleotide. Then more nucleotides can be big. Munendra Priya. Okay, Munendra Priya, Andhra Pradesh la irundha. Nice. Kerala, Andhra Pradesh. நிறைய foreigners யாராச்சும் இருக்கீங்களா இங்க? foreigners. More nucleotides can be joined in such a manner to form a polynucleotide chain. இங்க பார், நிறைய நியூக்ளியோடைட்ஸ் poly means நிறைய polynucleotide chain நிறைய ஆட் பண்ணிட்டே போற. ஓகே,
நிறைய ஆட் பண்ணிட்டே போற அப்போ என்ன ஆகும் ஆட் பண்ணிட்டே போகும்போது பாலிநியூக்ளியோடைடா மாறிடும் thus a polymer has formed at a one free end phosphate moiety at 5' end of the sugar which is referred to as 5' end of the polynucleotide chain. Similarly at the other end of the polymer the sugar has a free. இந்த சைடுல ஒரு எண்ட்ல ஃப்ரீ 5' குரூப் இருக்கு ஓகேவா ஃப்ரீ 5 எண்ட் ஓகே 5' எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு இந்த சைடுல 3' எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு சோ அதனால 5' 3' எண்ட் ஓகேவா then which is referred to as 3' end of the polynucleotide chain. The backbone of polynucleotide chain is formed due to statement போடு 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 எடுத்து போடு ஸ்டேட்மெண்ட் போடு போட்டியா ஸ்டேட்மெண்ட் backbone of polynucleotide யாரு sugar and phosphate கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் the nitrogenous base linked to sugar moiety project from the backbone ரொம்பவே பொறுமையா போறேன் கொஞ்ச நேரத்துல ஸ்பீட் ஏத்திடுவேன் கவலைப்படாது in RNA every nucleotide residue has an additional OH group present at the 2' position of the ribose and again an important point uracil வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் 5 methyl sorry thymine வந்து 5 methyl uracil னு சொல்லுவோம் எத்தனை பேருக்கு இது தெரியும் thymine 5 methyl uracil னு சொல்லுவோம் 5 methyl uracil னு சொல்லுவோம் ஏனா இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட क्वेश्चन னு நினைக்கிறேன் ஐ திங்க் நீட்ல கேட்ட क्वेश्चन ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஆமா தானே டெவில் ஆர்மி இல்ல நீ வந்து அனிமி பாக்குறேன்னு சொல்லி எல்லாம் வந்து நீ ஜப்பான்காரன்லாம் சொல்லக்கூடாது நான் நம்பவும் மாட்டேன் ஓகே 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 யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா இது क्वेश्चन கேட்ட மாதிரி ஆல்ரெடி கேட்ட பிஒய்க்யூல ஏதாச்சும் பாத்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை அதான் தான் கேக்குறேன் that's why I'm asking ஓகே இங்க பார் நியூக்ளியோடைட் ரெசிடியூ ஹஸ் an additional OH group பார்த்த மாதிரி தான் இருக்கு ப்ரோ எனக்கும் பார்த்த மாதிரி தான் இருக்கு சரி ஃபைன் லெட் இட் பி எஸ் ப்ரோ பிஒய்க்யூ பாத்தியா நான் என்ன சொன்னேன் பிராக்கெட்ல இருக்கிற क्वेश्चंसலாம் கண்டிப்பா ஒரு 4-5 क्वेश्चन வரும் பிராக்கெட்ல என்சிஆர்டில போட்டுருக்கிற क्वेश्चंसலாம் ஒரு 4-5 क्वेश्चन வரும்னு சொன்னல அந்த மாதிரி வருஷம் நடக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு பிராக்கெட் சொல்றேன் வா இந்த இடத்துல இருக்கு வரும் இந்த வருஷம் so see in RNA every nucleotide residue has an additional OH group ஒரு additional OH group இருக்கு present on the 2' position in the ribose also in RNA the uracil is found at the place of thymine க்கு இன்னொரு நேம் என்னது 5 methyl uracil thymine க்கு இன்னொரு நேம் 5 methyl uracil next DNA is acidic இது பேசிக்கான ஒரு விஷயம் DNA is acidic substance present in nucleus was first identified by Frederick Messier எடுத்து இங்க பார் DNA ஓகேவா DNA இந்த இடத்துல அசிடிக்னு சொல்லி அசிடிக் Frederick Messier சொன்னாரு okay and he gave a term named as nuclein ஒரு டேர்ம் கொடுத்தாரு ஓகே நியூக்ளின் ஒரு டேர்ம் கொடுத்தாரு சயின்டிஸ்ட் நேம்ஸ் அகைன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இயர் வேணும்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இயர் ரிமெம்பர் பண்ண ட்ரிக் சொல்லுங்க இயர் எப்படி ரிமெம்பர் பண்ண ட்ரிக்ஸ் சொல்ல முடியும் மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கா கொஞ்சமாச்சும் நியாயமா இது என்ன இது நியூக்ளின் 2020 PYQ ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணுதுடா he is named okay he named it as nuclein however due to technical limitations in isolating such a long polymer intact the elucidation of the structure of DNA remained elusive for a very long period of time it was 1953 year inga par okay but it is negative charge bro acidic but it is negative charge bro acidic substance is substance which gives H plus வெளியே போயிடுச்சுன்னா the substance should gain a negative charge right acidic substance is substance which gives H plus வெளியே வந்துருச்சுன்னா substance should gain negative charge right
ஓ யாருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது? டிஎன்ஏ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. பட் யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரீசன் தெரியும்? அசிடிக்னு ஏன் சொன்னாங்க, எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னு சொல்லி? இதுக்கு தான்டா டேய் எல்லா சப்ஜெக்டும் தெரியணும்டா, அதான்டா. ஓகே, என்னது குட் ஈவினிங் சார், டிஎன்ஏ ஹேவ் 10 nucleosome, find the number of phosphodiester bond hydrogen bonds in the DNA if adenine is 15%. ஓகே, 15% அடினின் இருந்தா 15% தைமின் இருக்கும். மிச்சம் இருக்கிறத பாரு, 10 nucleosomes are there. நான் இந்த கொஸ்டின் சால்விங் செஷன்ல வச்சு ஆன்சர் பண்றேன். எனக்கே ரிமெம்பர், ஐ டிடன்ட் ரிமெம்பர் ஹவு டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா, எனக்கே மறந்துருச்சு ஆக்சுவலி. பட் பர்சன்டேஜ் வச்சு வேணா சொல்லலாம். அடினின் 15 இருக்கு, தைமினும் 15 இருக்கும். ஓகே, அதே மாதிரி மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் குவானின் அண்ட் சைட்டோசினை வந்து பிரிச்சு கொடுத்துரு. 10 nucleosomes are there. 10 தான் இருக்குல்ல நியூக்ளியோசோம். ஒரு நியூக்ளியோசோம்ல எத்தனை இருக்கும் அதெல்லாம் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணணும். சரி, நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சி நான் ஐம் நாட் அ டீச்சர். ஓகே, நான் வந்து ஒரு டீச்சர் கிடையாது. பட்டுன்னு கேட்டவொடனே ஆன்சர் பண்ணலன்னா வந்து என்னடா இவனுக்கே தெரியலலாம் நினைக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். ஐ டோன்ட் ரிமெம்பர், ஆக்சுவலி ஐ டோன்ட் ரிமெம்பர். நிறைய விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. He named it as nuclein, however, due to the technical limitation. இந்த இடத்துல எது இம்பார்ட்டன்டான ஒரு லைன்னா, it was only in 1953 that James Watson and Francis Crick, they அவங்களா சொல்லல. ஓகே, விஷால் பசுபதி, சரிடா, ஓகேடா. ஓகே, சோ see here, இந்த இடத்துல எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா யார் கொடுத்தான்னு சொல்லி क्वेश्चन வந்தா இட்ஸ் எர்வின் ஷார்காஃப். என்னது, சாரி ஷார்காஃப்ன்றப்ப மோரிஸ் வில்கின் அண்ட் ரோசலின் ஃபிராங்க்லின். இந்த क्वेश्चन கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல, பட் கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். மோரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் ஃபிராங்க்லின், இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சாங்க. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை சும்மா அப்படியே ஒரு மாதிரி ஏதோ எக்ஸ்ரே மோட்ல பண்ணி வச்சதை இவங்க அதை பார்த்துதான் இவனுக்கு வந்து தியரி சொன்னானுங்க. அவங்களெல்லாம் சொல்லல. ஓகேவா, அதை பார்த்து ஒரு ஐடியா கிடைச்சது, அந்த ஐடியாவை இவனுங்க ஃபாலோ பண்ணானுங்க. ஓகே, ஸோ see here, இது இவங்க ரெண்டு பேருமே எடுத்த உடனே எதுவுமே பண்ணல. பேஸ்ட் ஆன் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட், எத்தனை சயின்டிஸ்ட் நேம் இருக்கு பாரு, எல்லா சயின்டிஸ்ட் நேம்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, okay, next proposed a very simple but famous double helix model for the structure of DNA. One of the hallmarks for their proposition was base pairing between two standards of the polynucleotide chain. However, this proposition was also based on the observation of Erwin Chargaff. Chargaff rule எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரூல் வந்து இவரே சார்காஃப் சொன்னாரா. and adenine pairs with thymine with two double bonds and double bond and guanine and cytosine with three bonds, triple bonds. ஓகேவா, இது எல்லாருக்குமே தெரியும்ல. and இது என்ன, இந்த இதையும் நான் எழுதிடுறேன். adenine plus thymine by guanine plus cytosine is equal to 1. ஓகே, 1 or constant. இதுதான் இந்த லைன்ல சொல்லியிருக்கு. Okay, the base pairing confers a very unique property to the polynucleotide chain. They are said to be complementary to each other, and therefore if the sequence of inge par mark this. இது என்ன வரும் சொல்லு. ஓகே, என்ன வரும்னு சொல்லு. therefore இதுக்கு நான் மார்க் பண்ணேன். ஓகே, therefore அடுத்து வா. also if each stand from a DNA, each stand from a DNA acts as a template for synthesis of new strand, the two double stranded DNA thus produced would be identical to parental DNA molecule. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இந்த செஷன் மூலமா எவ்ரி லைன் ஆஃப் NCERT is important. எவ்ரி லைன். சும்மா உட்காந்து லெக்சர் பார்த்தா மார்க் பயாலஜில வராது. யூ கான் ஸ்கோர் மச். அசர்ஷன் ரீசன் எடுத்துக்கோ, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோ,
டைரக்டா லைனை பேஸ்ட் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஏதாச்சும் ஒரு வேர்டை மட்டும் மாத்திருப்பானுங்க, அவ்வளவுதான். இதுதான் நடக்குது. நீட் இஸ் லைக் தட். ஓகேவா? என்சிஆர்டிக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தே ஆர் கிவிங். ஓகே, லெக்சர் மட்டும் உட்காந்து பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ கொரோனா மாஸ்க்னு ஒருத்தன் வந்து கேட்டுட்டு இருந்தான் பாரு நடுவில். என்ன பயாலஜி உட்காந்து பார்க்க, பயாலஜி பார்க்காதீங்கன்னு சொல்லல, பயாலஜி லெக்சர்ஸ்க்கு பதிலாக என்சிஆர்டி உட்காந்து படின்னு சொன்னேன். ஓகே, அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கோம் உங்க கூட உட்காந்து. So also, if each strand from the DNA, let us call it as a parental DNA, acts as a template for synthesis of new DNA, new strand, the two double-stranded DNA, let us call them as a daughter DNA, thus produced would be identical to the parental DNA molecule. Because of this, genetical implications of the structure of DNA became very clear. Mask is a word, corona mask is a emotion. Okay. ஸோ இந்த லைன்ல வந்து இந்த லைன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பட் படிச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட், salient features of double helix. It is made of 2 polynucleotide chains. இது ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். Full important to this whole 4 points. Full important, majority important kudu. Okay, it is made of 2 polynucleotide chain where the backbone, every 2 polynucleotide chain na இந்த சைடுல ஒன்னு ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கு. Okay, so see here இந்த மாதிரி இருக்கும். Next, constituted by sugar phosphate, backbone is sugar and phosphate, already told, and the base is project inside. Okay, base is projected inside. The two chains have anti-parallel polarity. It means one side la 5 prime to 3 prime na இன்னொன்னு வந்து 5 prime to 3 prime கீழ இருந்திருக்கும், அது மேல இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். The bases in the two strands are paired through hydrogen bonds, forming base pairs. Adenine with 2 hydrogen bonds with diamond. ஏன்னா வந்து அது ஹைட்ரஜன் பாண்டை எடுத்துட்டு they will give ionic bond. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு क्वेश्चन. ஓகே, அந்த மாதிரி ஒரு क्वेश्चन பார்த்திருக்கேன். again statement based question இந்த இடத்துல you can see here. Then guanine is bonded with cytosine with 3 hydrogen. As a result, always a purine comes opposite to a pyrimidine. This generates approximately uniform distance between the two strands. It is a uniform distance, not a ununiform distance. Then uniform distance, not ununiform distance. ஏன்னா ununiform கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் பயோமாலிகுல்ஸ் லெசன் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. ஓகே, பயோமாலிகுல் லெசன் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. அந்த லெசன் வந்து ஒரு क्वेश्चन they asked. பாஸ்பேட் குரூப்புக்கு பதிலா something. ஓகே, பாஸ்பேட் குரூப்புக்கு பதிலா they have given some phosphoric acid அந்த மாதிரி ஏதோ கொடுத்திருந்தாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चनல. பாஸ்போரிக் ஆசிட்க்கு பதிலா சம்திங் ஐசி, பாஸ்போரிக்கு பதிலா சம்திங் எதுமோ கொடுத்திருந்தாங்க, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அந்த ஒரு சின்ன 2 வேர்டு தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் நீ நினைச்சேன்னு வையேன், அந்த क्वेश्चन தப்பு. ஆனா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது, அவங்க ஆசிடையே மாத்திட்டாங்க அது சின்ன ஒரு வேர்ட்ல. So it's very important to note the words. அந்த வேர்ட்ஸ்ல தான் மேட்ரு இருக்கு. உனக்கு கான்செப்ட்ல இங்க அவ்வளவா மேட்ரு கிடையாது, வேர்ட்ஸ்ல தான் மேட்ரு. அசர்ஷன் ரீசன் சொல்றேன், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चंसல சொல்றேன். வேர்ட்ஸ் நீ எவ்வளவுக்கு நல்லா என்னது now only purine equal to pyrimidines and then adenine is equal to thymine on a number of a plus t pair is may or may not equal to g plus c. ஓகே, என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு உனக்கு தெரியும்னு காட்டுறியா? ஆமா, லெக்சரை விட என்சிஆர்டி தான் உனக்கு மார்க் ஏத்தி கொடுக்கும்னு சொல்றேன். லெக்சர்ஸ் அவ்வளவா ஏத்தி கொடுக்காது. லெக்சர்ஸ்ல தே கேன் ரீட் ஸ்லைட்ஸ், என்ன வேணா எழுதலாம். முக்காவாசி பேர் என்சிஆர்டி எடுக்கிறதே இல்லை இங்க. ஓகேவா? சும்மா ஸ்லைடு கொண்டு வராங்க, என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது, என்னமும் கொண்டு போயிடுறாங்க. லெக்சர்ஸ் கான்செப்ட் புரியறதுக்காக வேணா நீ லெக்சர் பாரு, பட் என்சிஆர்டி எவ்வளவுக்கு அதிகமா படிக்கிறியோ அவ்வளோக்கு நல்லா மார்க் உனக்கு பூஸ்ட் ஆகும். த ஒன்லி திங் ஐ எம் டெல்லிங் ஹியர், என்சிஆர்டி அதிகமாக படிங்க.
Okay, the two chains are coiled in right-handed fashion. Again a statement-based question. Left-handed மாத்தி கொடுத்துருவாங்க. ஓகேவா? Next, the pitch of the helix. Pitch of the helix is 3.4 nanometer. It's not angstrom. Again an important point. ஓகேவா? 3.9, 3.4 nanometer. It's not angstrom. It's not angstrom. It's nanometer. Okay, angstrom னு கொடுத்தா தப்பு. Angstrom கொடுத்தா தப்பு. There are roughly around 10 base pairs. Again 20 base pairs னு கொடுத்துருவானுங்க. அப்பவும் தப்பு. Next வா. In each turn, consequently the distance இங்க பாரு, the distance between a base pair in a helix is approximately between base pairs is 0.34 nanometer. Between base pairs இங்க பாரு, இந்த இடத்துல dn இருக்குல, இந்த ரெண்டு பேஸ் பேருக்கு நடுவுல இருக்கிறது தான் 0.34. இந்த ஹோல் ஒரு டர்ன் இருக்குல்ல, இந்த ஹோல் ஒரு டர்ன் இது வந்து 3.4 நானோமீட்டர். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். ஓகே ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். The plane of one base pair stacks over the other in double helix. This in addition to hydrogen bond confers the stability to helical structure. அவ்வளவுதான் இந்த இதுல. ஓகே, அடுத்து வா. PYQ. It is a PYQ. Again it is a PYQ, so it is important again. PYQ கேட்ட क्वेश्चन திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு எந்தாச்சும் முட்டாள் சொன்னா எடுத்து அந்த முட்டாளை சாவடிச்சிருங்கன்ற. ஓகே, PYQ தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. PYQ திருப்பி கேட்க மாட்டாங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? சொல்றாங்க அந்த மாதிரிலாம். It's not like that. PYQs are repeating. PYQs are the only thing repeating. ஓகே, நியூ क्वेश्चंस வந்து ரொம்ப கம்மியா தான் வருது. ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் அதிகமா வருது. போய் எடுத்து பார்த்துக்கோ. நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரோட ஆப்ஷன் வந்து இந்த வருஷம் கொஸ்டினா இருக்கும். நீ பாப்ப, அதுக்கப்புறமா நான் வந்து பேசுவேன். The proposition of the double helix structure of DNA and its simplicity is explaining the genetic implication became revolutionary. Very soon, Francis Crick proposed the central dogma of molecular biology. அது central dogma of molecular biology யார் ப்ரப்போஸ் பண்ணா? Francis Crick proposed this, which states that the genetic information flows from DNA to RNA to protein. DNA ல இருந்து RNA to protein. DNA to RNA to protein, and Francis Crick proposed the central dogma of molecular biology. Done. Any doubt? இல்லல. Next. இதுவா, in some viruses the flow of information is in reverse direction. அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, யாருக்காச்சும் தெரியுமா? இங்க நார்மலா டிஎன்ஏக்கு சொன்னது வந்து இட்ஸ் சென்ட்ரல் டோக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. அதுக்கு இங்க ஒரு பேர் இருக்கு. ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். தேர் வாஸ் தியரி ஃபார் திஸ். அதுக்கும் ஒரு தியரி இருந்துச்சு, ரிவர்ஸ் டோக்மா ஆஃப் molecular biology. It was proposed by two scientists. It was again proposed by two scientists named Feminin and Baltimore. And இதுக்கு இன்னொரு பேரும் கொடுத்தாங்க, feminism. எனக்கு இது வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ படிச்சேன். அப்போல இருந்து எனக்கு அப்படியே மண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே, வேணும்னா நோட் பண்ணிக்கோ. இட் இஸ் ஃபெமினிசம். வேணும்னா நோட் பண்ணிக்கோ. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ வந்து படிச்சேன் இது. ஆமா, நான் எல்லா பயாலஜி சாப்டருக்கும் போடுவேன். அரௌண்ட் ஒரு 70 to 80 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி லைன்ஸ் ஐ ஹவ் மார்க்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வா. அடுத்து இன்னொரு கொஸ்டின், இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாரு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சரே கொடுக்காத கொஸ்டின்ஸ், அதுல இருந்து நீட்ல கொஸ்டின்ஸ் அவ்வளவா வரதே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆன்சர் என்சிஆர்டில இல்ல. கரெக்டா? என்டிஏ நினைச்சிருந்தா 2022ல இந்த கொஸ்டினா உங்க கொஸ்டினா கேட்டிருக்கலாம். இந்த கொஸ்டினை they would have asked as a question. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஸ்டினா கேட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை எல்லாத்தையும் இங்க இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு கொஸ்டினா கேட்டாங்க. ஆன்சர் வாஸ், நீ மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேணாம். ஆன்சர் வாஸ் 2.2 மீட்டர்ஸ். ஜென்ரலான லென்த் ஆஃப் டிஎன்ஏ அப்படியே எடுத்து கேட்டாங்க. ஓகே,
NCERT ஃபீல்ட் சீரிஸ் நீட் காக்கா ஜெயில ரைட், நீட் காக்கா ஜெயில பண்றாங்களே அதானே ஒர்த்து, சத்தியமா சொல்றேன் இட்ஸ் ஒர்த்து. நான் அதை தான் இங்க NCERT வச்சு பண்ணிட்டு இருக்கேன். உங்க NCERT இல்லாம லைன்ஸை மட்டும் டைப் பண்ணி எடுத்துட்டு வராங்க. எங்கிட்ட டைப் லிஸ்ட்லாம் கிடையாது, உங்ககிட்ட டைப் லிஸ்ட் இருக்கு ஓகேவா, அவங்க டைப் பண்ணி எடுத்துட்டு வராங்க. நானும் இல்லை அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம் ஓகேவா, எடுத்துட்டு வரலாம். என்கிட்ட ஆளுங்க எதுவும் கிடையாது, அதனால தான் நான் இங்க இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, இதே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இங்க டப்பா போட்டது எல்லாம் வந்து அண்டர்லைனா மாத்திட்டாங்க, மாத்திட்டு உங்ககிட்ட வந்து ஆன்சர் கேட்கறாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் டப்பா போட்டது எல்லாத்தையும் அவங்க அண்டர்லைனா மாத்திடுவாங்க. ஸோ சி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், இது எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று தான் உனக்கு இம்பார்ட்டன்ட், நான் ரொம்ப பேசி அறுக்க விரும்பல ஓகேவா. 2.2 மீட்டர்ஸ் ஓகே, 2.2 மீட்டர்ஸ் 2.2 மீட்டர்ஸ். இந்த 2.2 மீட்டர் தான் உனக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லென்த் ஆஃப் அ டபுள் ஹெலிக்ஸ் இன் அ டிபிக்கல் மெமாலியன் செல். Typical mammalian cell length of a double helix DNA is 2.2 meters, 2.2 meters, 2.2 meters. Okay va? Next va. In prokaryotes such as E. coli, though they do not have a defined nucleus, நல்லாவே தெரியும் prokaryotes do not have a defined nucleus. Physics and chemistry படிக்க என்ன பண்றது சொல்லுங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, போய் பாரு. நான் ஒரு ஐடியா அதுல ரஃப் ஐடியா கொடுத்துருக்கேன் ஓகேவா. See here, the DNA is not scattered throughout the cell, DNA being negatively charged is held with some proteins which have a positively charged. Okay, which have positively charged. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. Okay, some proteins actually வந்து some proteins, அந்த word ரொம்ப important because proteins are also negatively charged. Okay, proteins normally has a negative charge, will carry negative charge. இந்த இடத்துல some proteins னு சொல்லிருக்காங்க, அந்த some proteins தான் important. Okay, some proteins, not all proteins, it's some protein. Okay, இந்த இடத்துல இது போடு, yes ன்னு போட்டுக்கோ, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். என்னடா இவன் சம் எல்லாம் அண்டர்லைன் பண்றான்னு பாக்குறீங்களா? இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் நீ சொல்லுவ ஓகேவா. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் பார்த்துட்டு நீ சொல்லுவேன் நான் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சேனா அப்படின்னு சொல்லுவேன். That have positive charge in the region termed as nucleoid. Okay, the DNA nucleoid is organized in large loops held by protein. Okay, large loops held by protein. In eukaryotes this organization is much more complex. இது நான் யாருக்காக சொல்லிட்டு இருக்கேன்? நான் 3 atoms 3 எனக்கு 3 atoms ஓகேவா. நான் என்னோட வாழ்க்கையை வெறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் எல்லாம் எதுக்கு சொல்றேன் நீ? இது வந்து ப்ரோகாரியோட்டிக்கு நான் பேசினது இவ்வளவு நேரம். In prokaryotes, it's not eukaryotes. In eukaryotes கீழே இருக்கு. நிறைய பேர் வந்து NCERT படிச்சுட்டே போவ. ஓகே பயாலஜி NCERT படிச்சுட்டே போவ. இது இங்க மார்க்கே பண்ண மாட்டேன். இதை நான் மார்க் பண்ணல ஆக்சுவலி, பட் நீ நோட் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. நான் இங்க பேசுனது இன் ப்ரோகாரியோட்ஸ்க்காக, யூகாரியோட்ஸ்க்காக நான் பேசல, ப்ரோகாரியோட்ஸ்க்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் ப்ரோகாரியோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்காது, டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ், அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நியூக்ளியாய்ட்ல இருக்கும். இது எல்லாத்தையும் நீ வந்து கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வா. This organization is much more complex. There is a set of positively charged basic proteins. Again, DNA is acidic here and this is basic here. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் பார். Basic protein. இந்த லெசன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். முடியல நான் ஒரு 10 வரையும் எடுக்கிறேன் ஓகேவா. 10 வரையும் நான் ட்ரை பண்றேன் எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு. A protein acquires charge depending upon the abundance of amino acid residues with the side chains. Histones are rich in PYQ. Again a PYQ. Histones are rich in இது PYQ. இது ஏன்னா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கொஸ்டின். இது PYQ. ஆல்ரெடி நான் பயாலஜி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல போய் பாரு. நீ பார்க்கவே இல்லை, பார்க்காம இங்க வந்து கேட்காத. எப்படி நீ ஐடென்டிஃபை பண்றது, அசோசியேட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்னு எல்லாமே சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஓகே, இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். அப்போ நீ என்ன பண்ணணும், இங்க PYQன்னு போட்டுக்கோ. PYQ இப்படிதான் நீ படிக்க போற NCERT.
எங்கெல்லாம் அசஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின் வருமோ அங்கெல்லாம் ஏஆர்னு போட சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வருமோ அங்கெல்லாம் பிஒய்க்கு எஸ்ன்னு போட சொன்னேன். பிஒய்க்கு எல்லாம் பிஒய்க்கு மார்க் பண்ண சொன்னேன். தென் லைக் நிறைய பேர் பண்ணல, 100 லைக் கூட இன்னும் வரல, லைக் பண்ணுங்க. Both amino acid residues carry positive charges in their side chain. Histones are organized to form a unit of 8 molecules. Unit of 8 molecules called as histone octamer. Another histone octamer. Histone octamer 8 molecules இருக்கும் histonesல. Again important. The negatively charged DNA is warped around. Warped means அப்படியே சுத்தி விட்டுருக்காங்க. ஓகேவா? அரவுண்ட் தி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஹிஸ்டோன் ஆக்டமர். இது ஆக்சுவலி இந்த ஹிஸ்டோன் இருக்குல்ல, சம்திங் A1 A B சம்திங் அந்த மாதிரி நிறைய ஹிஸ்டோன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் இங்கே என்சிஆர்டில இல்லாததுனால அதெல்லாம் படிக்காதீங்க. நிறைய ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆகாஷ் ஆலன்ஸ்ல எல்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல தே வில் டீச். ஆமா, H1AB சம்திங் அந்த மாதிரிலாம் வரும். ஹிஸ்டோனோட ஒரு கிளாஸஸ் மாதிரி நடத்திருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு போட்டு. ஓகே, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, படிக்காது, கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? So see here, around the positively charged histone octamer to form a structure called. In the structure again இங்க ஸ்டேட்மெண்ட் போடு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் H1 H2A H2B H3 H4 அதேதான். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. ஓகே, a typical nucleosome contains 200 base pairs. direct question வரும் இதெல்லாம். ஓகே, 200 base pairs of DNA helix. Nucleosome constitutes the repeating unit of structure in nucleus called chromatin. Okay, thread like stained colored bodies seen in nucleus. The nucleosomes in chromatin are seen as beads on ring structure when viewed under the electron microscope. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவே? ஓகே, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சொல்லு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? கொடுப்பானுங்க, பைத்தியக்கார பசங்க அப்படியே கொடுப்பானுங்க. எனக்கு தெரியும், நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகே. So these points இங்க இந்த இடத்துல it is important. Wrong statement. Exactly dear. Exactly. Okay. நான் இப்ப எத்தனை பேர், நான் இவ்வளவு கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் தான், இன்னும் நிறைய பேஜ் கூட போல, 2 பேஜ் தான் முடிச்சிருக்கேன். கரெக்டா 3 பேஜ்ல எத்தனை பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு என்சிஆர்டி நான் எப்படி? இங்க பாரு, ஃபுல் பேஜை நான் மார்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங், நான் ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், ஃபுல்லா நான் பெயிண்ட் அடிக்கல. ஸ்பெசிபிக் ரீஜன்ஸ்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸை நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸை நீ அழுத்தம் கொடுத்து படிக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் என்சிஆர்டி படிக்க போறேன். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸா? ஆமா, 3 மந்த்ஸ்க்கு. ஓகே, இந்த மாதிரி நீ எப்ப என்சிஆர்டி படிக்கிறியோ அப்போ உன்னோட ஆன்சர்ஸ் ப்ரிசைஸா இருக்கும். அக்யூரசி ப்ரிசிஷன் ரெண்டுமே டிஃபரெண்ட். பிசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துறதுனால எனக்கு தெரியுது. ப்ரிசைஸா இருக்கும். ஓகேவா? ரொம்பவே ப்ரிசைஸா இருக்கும். அப்பதான் டன். சி, beads on string structure in chromatin is packed to form chromatin fibers that are further coiled and condensed at metaphase stage of cell division to form chromosomes. Mark பண்ணு. Very important one. Very important one. Physics and chemistry expected question மார்ச்ல வரும். Okay, very important. It's a very important line. Okay, further coiled and condensed at metaphase stage of cell division to form chromosome. Chromatin fibers என்ன பண்றாங்க? பேக் பண்ணி chromatin fibers they are converting it into a chromosome at metaphase stage. Done. இது क्वेश्चन வரல. இந்த क्वेश्चन இன்னும் வரல. நீட்ல போட்டுக்கோ. நீட் 2024 னு போட்டுக்கோ. Probably 2024
இல்ல நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். நான் ஒரு மனுஷன் 2 வாட்டி தான் அடி வாங்குவான். எப்பவுமே அடி வாங்குவானா என்ன? இல்ல இல்ல. ஆர் 2025ல கூட கேட்கலாம். Okay, done. The packing of chromatin at higher level requires a set of proteins, additional set of proteins that collectively referred to as again. Mark this. I have seen number of questions from the single line. In the single line lerunde I have seen number of question. Inga par in the word par packaging of chromatin at higher level requires additional set of protein that collectively referred to as மனப்பாடம் பண்ணிருங்க. லைனை மனப்பாடம் பண்ணிரு. மனப்பாடம். ஓகே, பயாலஜில மனப்பாடமே பண்ணிரு. லைனை மனப்பாடம், நான் சொல்ற லைன்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் லைன். நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன். அடுத்து வா. In a typical nucleus, some region of chromatin are loosely packed. Okay. வந்துருச்சுடா நம்ம ஏரியா ஒண்ணு. ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இங்க இருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வந்துருச்சு இல்ல ஆல்ரெடி. யூ குரோமாட்டின், ஹெட்ரோ குரோமாட்டின் யாராச்சும் சால்வ் பண்ணீங்களா? பிஒய்க்யூ யாராச்சும் பாத்தீங்களா? எங்க இருக்கு டிபிக்கல் நியூக்ளியஸ்? இன்ன டிபிக்கல் நியூக்ளியஸ் ஒரு நார்மலான நியூக்ளியஸ். டிபிக்கல் ஒரு சிங்கிள் ஒரு நார்மலான நியூக்ளியஸ். மோர் தென் 2 times 3 times 4 times வரும். ஓகே, கான்ட்ராசெப்டிவ்ஸ் மாதிரி. சி, இந்த இடத்துல chromatin are loosely packed and light stained are referred to as euchromatin and more densely packed and stains dark heterochromatin. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 450 வாங்கவா? டேய் என்னடா இப்படி பேசுற? 600 வாங்க ஹெல்ப் பண்றேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? 450லாம் வேணாம்டா. தப்பு பண்ணாதீங்கடா லைஃப்ல. உனக்கு கொஸ்டின் பேப்பர் எங்க எப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன்டா உட்காந்து. அப்பயும் நீ 450 வாங்க கேட்டா என்ன இது? என்ன பழக்கம் இது? நான் சொல்றதெல்லாம் உட்காந்து படி. மார்க் நான் சொல்றதெல்லாம் உட்காந்து படி. வாங்கலாமா? அது வந்து நீ ஒரு நாளைக்கு 16 hour உட்காந்து படிக்கிறேன்னா வாங்கலாம். படிக்கிறியா? ஒரு நாளைக்கு 14 to 16 hours நான் படிக்கிறேன் கன்சிஸ்டண்டா. நான் கால் பேச மாட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டோட, படம் பார்க்க மாட்டேன், உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அந்த மாதிரிலாம் வந்து நீ சொன்ன அப்படின்னா ஓகே, I'll give an assurance that you can score big. 22 hours படிக்கிறியா? அப்போ 650 எடுத்துடலாம்டா. ஐயோ, எஸ்டர்டே இல்லை, டுடே. ஓகே, டுடே மார்னிங் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. ஓகேவா? சம் பிரைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், ஏதோ டாப்பர் இன்டர்வியூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி. she scored some 645 in Neet அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுல வந்து நான் கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா இருந்துச்சு? Don't ever believe a topper. என்னது? Don't ever believe a topper. ஓகேவா? Don't ever believe a topper. டாப்பரோட ஸ்ட்ராட்டஜிஸ் டாப்பருக்கு மட்டும் தான் பொருந்தும். ஒரு பையன் போட்டிருந்தான், ஒரு பையன் கீழே கமெண்ட்ல போட்டிருந்தான். அதுல கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எஸ் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இங்க வந்து 3/4 பேர் வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, கரெக்ட் தானே? என்ன மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான். we are not toppers here. we should have a different strategy. அவங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்னொருத்தன் கமெண்ட்ல போட்டிருந்தான். என்ன தெரியுமா போட்டிருந்தான்? டாப்பர்ஸ் டோன்ட் see videos like how to score 650 plus in 3 months. Toppers don't see videos like how these 35 topics will give you 600 mark.
ஓகே ஓகேவா? சோ ஓகே, டாப்பர்ஸ் ஓன்ட் சி அண்ட் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டாப்பர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து. நீயும் டாப்பர் ஆகணும்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தனா நீயும் டாப்பர் ஆகலாம். சீரியஸ்லி ஐம் டாக்கிங் frankly scientifically. ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட், euchromatin is said to be transcriptionally active one. ஓகே, முக்காவாசி இன்டர்நெட் ஃபுல்லா விளையாடிட்டு இருக்கு அப்படியே. These 55 topics will give you 650 marks. This 25 topics will give you this marks. ஃபுல்லா உலாவிட்டு இருக்கு. பி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, transcriptionally active and heterochromatin is inactive. ஓகேவா? heterochromatin is inactive. நானும் டாபிக் சொல்லுவேன் பட் இட்ஸ் நாட் லைக் அப்படியே 3 months இருக்கு. ஓகே, 3 months இருக்கு, அப்பதான் இந்த வீடியோஸ்லாம் வரணும். அப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, 3 monthsல உன்னால 650 பிளஸ் வாங்க முடியும்னா அப்ப எந்த இதுக்கு 11th இருந்தே கோச்சிங் போக சொல்றாங்க? அப்ப எந்த டேஷுக்கு 1 year ஸ்டார்டிங்ல இருந்து வந்து உட்கார்ந்து படிக்க சொல்றாங்க? கொஸ்டின் மார்க். 3 monthsல இந்த டாபிக் மட்டும் உட்கார்ந்து படிச்சு 650 வாங்க முடியும், 600 வாங்க முடியும்னா 3 monthsல இந்த கிராஷ் கோர்ஸை படிச்சு 600 வாங்க முடியும்னா அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும்? சும்மா உட்காந்து லாஸ்ட் ஒரு 3 மாசம் மட்டும் உட்காந்து படிச்சுட்டு வாங்கிட்டு போலாமே. ஏப்ரல் மந்த்ல பார், ஸ்கோர் 700 பிளஸ் இன் 1 month. ஸ்கோர் 700 பிளஸ் இன் 1 month அப்படின்னு வந்து ஒருத்தன் வீடியோ போடுவான். அண்டர்டேக்கர் ப்ரோவே போடுவாரு. அண்டர்டேக்கர் ப்ரோ 700 month in 1 month அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வரும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கிராஷ் கோர்ஸ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வரும். பைத்தியமாடா, நாங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு ரீரிப்பீட் பண்ணிட்டு உட்காந்தோம். எங்களை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுது அவங்களுக்குலாம். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. ஈவன் தோட இங்க பாரு, நான் சத்தியமா சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்து பொழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் கிளாஸ் நடத்த வரல. ஓகே ஓகே, நான் இங்க கிளாஸ் சின்சியரா என் கூட உட்கார்ந்து படிக்கிற ஆளுங்களுக்காக தான் எடுக்க வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ நான் சின்சியரா உட்காந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து முருகன் ஏன் முருகன் உட்காந்து படி முருகன் உங்க வீட்லயே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வா. Even though the discovery of nuclein by Messier and the proposition for the principles of inheritance by Mendel was almost at the same time, but the DNA axis genetic material took long to be discovered and proven. By 1926 World War finished. Okay. The quest to determine the mechanism for genetic inheritance had reached the molecular level. என்னாச்சு இந்த இங்க பாரு, நார்மலா ஃபர்ஸ்ட் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ்னு ஒருத்தன் சொன்னா, இங்க ஒருத்தன் வந்து இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் சொன்னாங்க, போற வார்த்தையில அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் 1926ல தான் வந்து மாலிகுலார் லெவல்ல அட்வான்ஸ் ரிப்பப்ளிக் டே. எனக்கு எதுக்குடா, இந்தியா இஸ் நாட் ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஓகே, அதெல்லாம் எப்பயோ முடிச்சிருச்சு. இந்தியா வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரியா எங்க இருக்கு இப்போ? நீயே சொல்லு. எதுவுமே பேசினா கூட தப்புன்றவங்க அந்த மாதிரி இருக்கு கண்ட்ரி. எங்க இருந்து ரிப்பப்ளிக் டே? போ, நம்மளுக்கு சுதந்திரமே இல்லாத மாதிரி இருக்கு எனக்குலாம். Determine the mechanism for genetic inheritance had reached a molecular level. ஓகே, இந்த இடத்துல மாலிகுலர் லெவல்ல எப்ப ரீச் பண்ணாங்கன்னா 1926ல ரீச் பண்ணாங்க. Previous discoveries by Mendel, Walter, Sutton and Boveri. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் Sutton and Boveri. Next Thomas Hunt Morgan, T.H. Morgan. Next வந்து numerous other scientists are narrowed the research to the chromosome located in the nucleus of the most cell. But the question of what molecule was actually the genetic material has not been answered. என்னென்னமோ பண்ணானுங்க, தலைகீழா குதிச்சானுங்க, என்னென்னமோ பண்ணானுங்க. ஆனா ஜெனடிக் மெட்டீரியல் எது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. என்னாச்சு? ஜெனடிக் மெட்டீரியல் எது நான் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. ஓகே, சோ ஃபெட்ரிக் கிரிஃபித் இருந்தார்ல, ஃபெட்ரிக் கிரிஃபித் ப்ரோ, என்சிஆர்டி புக்கா? இல்ல, சிபிஎஸ்இ புக்.
இல்லம்மா சிபிஎஸ்சி புக்குமா. அதாம்மா சிபிஎஸ்சி புக்குமா இது. Okay, so see, in 1928 Frederick Griffith, in the series of experiment in the paragraph again Neet 2024 probably ஒரு question வரும். probably bro NCERT book வாங்கி தரணுமா உனக்கு? NCERT book வாங்கி தரணுமா? நானு என்ன வேணும் உனக்கு சொல்லு. So see here, experiments with streptococcus. The word is again, okay, streptococcus pneumoniae. Pneumonia is caused by two organisms. என்னென்ன தெரியுமா? ரெண்டு ஆர்கானிசம் நிமோனியா காஸ் பண்ணும். ஒன்னு வந்து streptococcus pneumoniae, இன்னொரு ஆர்கானிசம் யாருக்காச்சும் தெரியுமா இங்க? Anyone know? What is the another one? சீக்கிரம் யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லு. ஆமா என்சிஆர்டி புக்கு தான். ஆமாமா என்சிஆர்டி புக்கு தான். ஸோ சி இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோ. நிமோனியா இஸ் ஆல்சோ காஸ்டு பை ஓகே ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா எப்படியும் அது தெரிஞ்சுக்கணும் நீ. ஓகேவா? So see, witnessed a miraculous transformation in the bacteria during the course of his experiment. A live organism bacteria had changed in physical form when Streptococcus pneumoniae, pneumococcus, also called as pneumococcus, name important, okay, bacteria are grown in a culture plate. Some produce smooth shiny colonies. அது எல்லாமே எஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க அவங்க. Smooth shiny colonies while the other produce rough colonies. This is because the strain have a mucus coat. Mark this. S strain have a mucus polysaccharide. And the mucus coat it is a polysaccharide coat. Okay, polysaccharide coat, while R strain does not. R strain does not have a polysaccharide coat, which gave the inga par ஒரு question கேக்குறேன், which gave the smooth shiny colonies for the bacteria used in transforming principle. இதான் உங்களோட question. இதான் உங்களோட question. எல்லா பயாலஜி லெசனுக்கும் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். ஓகே, உங்களோட क्वेश्चन என்ன? which gave the smooth shiny appearance for the bacteria used in Griffith அப்படினு சொல்லி கேட்பாங்க क्वेश्चनல. அப்ப என்ன சொல்லணும் நீ? it's a mucus coating or polysaccharide coat. ஏனா ஆப்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆப்ஷன்ல இருக்கும். while R strain do not have while இருக்கு பாத்தியா இந்த இடத்துல AR போடு. okay, mice infected with the strain virulent. S strain is virulent here. Again இன்னொரு பாயிண்ட் virulent means which causes defect or causes disease. virulent வந்து இந்த இடத்துல causes disease, die from pneumonia infection, but mice infected with R strain do not develop pneumonia. இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். எஸ் ஸ்ட்ரெயினை தூக்கி இதுல போட்டாங்க மைஸ்ல, ஏன்னா இது விருலண்டா இருக்கிறதுனால மைஸ் செத்து போச்சு. ஆர் ஸ்ட்ரெயின்ல எடுத்து இந்த பாக்டீரியாவை தூக்கி நிறைய பேர்ல எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிருந்தாங்க. ஓகே, சோ சி எஸ் ஸ்ட்ரெயின் எடுத்து இதை போட்டுறணும், அப்ப மைஸ் செத்து போயிடும். ஓகேவா? இதை எடுத்து இங்க போட்டா மைஸ் சாவல. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? ஹீட் கில் பண்ணாங்க. ஹீட் கில் பண்ணதுக்கு அப்புறமா எஸ் ஸ்ட்ரெயின் வந்து விருலண்டா இருக்காது. ஹீட் கில் பண்ணதுக்கு அப்புறமா விருலண்டா இருக்காது. சோ என்ன ஆச்சுன்னா இங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஹீட் கில் பண்ணதுக்கு அப்புறமா போட்டா மைஸ் சாவல. ஓகே, பட் எஸ் ஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணி உள்ள போட்டு ஆர் ஸ்ட்ரெயினையும் உள்ள போட்டாங்க லைவ். ஓகே, பட் மைஸ் செத்துருச்சு. எப்படி செத்துச்சு? அப்போ என்னமோ ஒண்ணு வந்து அவ்வளவுதான். ஓகேவா? உள்ள என்னமோ நடந்திருக்கு, கஜகஜா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, சோ அந்த கஜகஜா எப்படி நடந்துச்சு, அது யார் அந்த கஜகஜாக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ. ஓகேவா? சரியா?
கரண்ட் போனதுக்கு அப்புறமா நடக்கிற மாதிரி என்னது இந்த விவேக் ஒரு படத்துல கோவை சரளா ஸ்நேகிதனை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடமே, அந்த மாதிரி கரண்ட் கட் ஆகும் போது நடக்கிற மாதிரி இந்த இடத்துல இங்க என்னமோ நடந்திருக்கு. அந்த நடந்ததுதான் என்ன, நடந்தது என்ன, குற்றம் நடந்தது என்ன, அதுதான் வந்து கண்டுபிடிச்சோம். இங்க வந்து உங்களுக்காக அந்த ஒரு என்னது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, சரி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி. was able to kill the bacteria by heating them when he observed that heat killed as bacteria injected mice did not kill. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுவும் சொல்லிட்டேன். he concluded that the R strain bacteria, இங்க பாத்தியா இது வந்து நீ மனப்பாடம் பண்ண வேணாம், இதெல்லாம் கான்செப்ட். அப்போ you should know the difference between some topics where you should know the concept, only concept are enough, but some parts are there, அந்த இடத்துல உனக்கு லைன் கண்டிப்பா தெரியணும். அப்ப இந்த ரெண்டுத்துக்குமே you should know the வித்தியாசம், right? So see here, he concluded that R strain bacteria had somehow been transformed, okay, transformed by the heat killed as bacteria. Some transforming principle transferred from the heat killed. இங்க ஒரு டயகிராம் ஒன்னு இருக்குமே இல்லையா? No problem. Okay, heat killed S strain had enabled the R strain to synthesize the smooth polysaccharide coat and become virulent. This again see here, had enabled இங்க பாரு, transferred from the heat killed, இந்த இடத்துல smooth polysaccharide coat produce பண்ணிருக்கு. ஓகே இந்த இடத்துல இங்க பாரு smooth polysaccharide coat produce பண்ணிருக்கு. அந்த பாலிசாக்கரைட் வேர்டை இத்தனை பேர் எத்தனை பேர் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிச்சிருக்க இது வரையும்? அந்த பாலிசாக்கரைட் அந்த வேர்டை நீயே சொல்ல, நேர்மையா நீயே ஒத்துக்கோ. ஓகே, அந்த டயக்ராம் பயோடெக்னாலஜில இருக்கும். இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அது ஆல் லெசன்ஸ்க்கு போடுங்க இதே மாதிரி. கண்டிப்பா போடுறேன். This must be due to the transfer of genetic material. However, the biochemical nature of see here இந்த பாட்டை மார்க் பண்ணு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், கரெக்டா தப்பான்னு சொல்லு. The biochemical nature was also given by Griffith's principle. Griffith's principle also gave biochemical nature of genetic material அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவேன் சொல்லு? No, wrong. So இந்த இடத்துல so see here, இது assertion reasonலயும் கேட்கலாம் or else statement based question கேட்கலாம். Assertion or reason or statement based question. Done. The way you make questions while reading, this matters. Okay, this matters. நான் சீரியஸா சொல்றேன், நான் வேணும்னா வந்து நீட்ல வந்து 600-700 எடுக்கல, ஓகேவா? 600-700 அந்த ரேஞ்சுக்கு மார்க் எடுக்கல. பிகாஸ் அது என்னோட திமிரு, அது நல்லாவே தெரியும். நான் ஒழுங்கா உட்காந்து படிக்கல, ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தேன். பட் நான் எடுத்தது என்னமோ கம்மியான மார்க் தான், 530 தான் நான் எடுத்தேன். பட் என்னோட மார்க் வச்சு என்னை யாராச்சும் ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா you are not welcome here. Okay, because people are judging me with my marks. I'm seeing that. Okay, I'm seeing that clearly. I'm seeing that people are judging me with my marks. ஓகேவா? ஒரு டிகிரி படிச்ச டீச்சருக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதோட மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ். ஓகே, தட் டு நீட் மாதிரி ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் சொல்லிடுறேன். if you are someone who judge a person by their marks, not by their knowledge, not by the way they teach அப்படின்னா you can leave. You are not welcomed here. Okay, I'm telling this to everyone. I'm seeing people who are making fun of me and my marks. Hope you guys understand. Okay va? Hope you guys understand. 530 எடுத்த நானும் வந்து டாக்டர் தான். ஓகே, 530 எடுத்த நானும் டாக்டர் தான். 450 எடுத்த ஒரு எஸ்சி பையன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான்ல, அவனும் டாக்டர் தான். அண்ட் 200 எடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணியிருக்கிறவனும் டாக்டர் தான். 700 எடுத்த ஒரு பையன் எய்ம்ஸ்ல படிக்கிற பையனும் டாக்டர் தான். ஓகே, ஓகேவா? எல்லாருமே டாக்டர் தான். இங்க அட் தி எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருப்பேன். அஃப்கோர்ஸ் கரெக்டா நான் ஒரு டாக்டரா இருப்பேன்.
பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பீங்க. சிம்பிள். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நீட் 2023 இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? 2023 கேட்டிருந்தாங்க. How many of you remember this question? நீட் 2023 கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். வெயிட் பயாலஜி molecular basis of inheritance. Come here. It's my highlighted இது என்னோட highlighted one. ஓகே, இது என்னோட highlighted one. லாஸ்ட் இயர் நான் ஹைலைட் பண்ணி வச்சது நான் படிக்கும் போது. பாத்தியா? இங்க நான் எதுக்கு தெரியுமா இங்க ஒரு ஆரோ மார்க் ஒன்று போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாரு, ஒரு ஆரோ மார்க் ஒன்று போட்டிருக்கேன். தெரியுதா? ஐயோ என்னடா போயிடுச்சு, என்னடா ஐயோ என்னடா ஆச்சு? இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டிருந்தேன். பாத்தியா? அந்த ஆரோ மார்க்குக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த ரீசன் பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் நான் பண்றேன். புரியுதா? இதை வந்து நான் இங்க பார், ஐ கேன் ஷோ லைக் திஸ். நிறைய இங்க பார், திருப்பி இதை நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் பார். ஒரு பேஜ்ல நான் டிபிக்கலி ஒரு 3 to 4 இடத்துல தான் வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் क्वेश्चंस फ्रॉम देयर. ஓகே நெக்ஸ்ட் இங்க பார், unequivocal resolved from unequivocally resolved from the unequivocally அந்த வேர்டுக்காகவே நான் அதை வந்து எடுத்தேன். பிகாஸ் சயின்டிஸ்ட் நேம். இதுவும் வந்து நீ 2021லயோ 2022லயோ கேட்டாங்க. how many of you remember this? இது ஆல்ரெடி கேட்டாங்க. இந்த மாதிரி there are things இந்த மாதிரி தான் நீ மார்க் பண்ணி வைக்கணும். சும்மா என்னதான் உட்காந்து படிக்காத. ஓ, அது அன்இக்விவோக்கல், அதுவும் 2023 தான். எனக்கு ரிமெம்பர் பண்ணலையே நான் அதை. ஸோ இந்த இடத்துல பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை யார் கொடுத்தா? prior to the work of Oswald Avery. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். Oswald Avery, Colin MacLeod and Maclean McCarthy. Genetic material was thought to be a protein. They worked to determine the இந்த இடத்துல it was thought to be a protein, not to be a DNA. Okay, so biochemical nature of transforming principle in Griffith's experiment, they purified biochemicals, protein, DNA, RNA from the heat-killed S cells to see which one could transform live R cells into S cells. They discovered that DNA alone from the S bacteria causes R bacteria to form the. In the இடத்துல they purified biochemicals. And the biochemicals எல்லாத்தையும் they purified. They also discovered that protein digesting enzymes are proteases. You should know that as a biology student, right? Protein digesting enzymes are proteases. RNA digesting enzymes are RNases. அது எல்லாத்தையும் போட்டு பார்த்து அந்த ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் புரோட்டியேசஸை போட்டுட்டாங்க. ஓகேவா? போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸை திருப்பி பண்ணும்போது அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படியே தான் இருந்துச்சு. இந்த ஆர் ஸ்டெயின் இருக்குல்ல, அந்த ஆர் ஸ்டெயின் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? புரோட்டியேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆர்என்ஏஸ் வந்தாங்க. ஆர்என்ஏஸ் போட்டாங்க. ஆர்என்ஏஸ் வந்து என்ன பண்ணிருக்கும்? ஆர்என்ஏவை உடைச்சிருக்கும், எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. அப்போ என்னாச்சு? அதே தான் திருப்பி சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஆர் ஸ்ட்ரெயின் 1 லாஸ்ட்ல டிஎன்ஏஸ் போட்டிருப்பாங்களா, அந்த டிஎன்ஏ வந்து உடைக்கிற அந்த மெட்டீரியலை போட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஒர்க் ஆகல. அப்ப என்ன ஆயிருக்கும்? they would have got an idea that இந்த இடத்துல இது ஒர்க் ஆகல, ஸோ கண்டிப்பா இதுதான் டிஎன்ஏ தான் வந்து இதை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி they have worked. So C did not affect the transformation. So the transforming substance was not a protein or RNA. Digestion with DNAs did inhibit transformation, suggesting that the DNA caused the transformation. Okay, they concluded that DNA is the hereditary material. Mark this. DNA is a hereditary material, but not all biologists were convinced.
எனக்கு எப்படி நீ ப்ரூஃப் தருவ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. they asked for proof. எல்லாம் ஏன்னா வந்து ஒரு ரிசர்ச் நீ பண்றனா யூ ஷுட் சப்மிட் அந்த ரிசர்ச்சை, அதை வந்து அத்தாரைஸ் பண்ணணும் கரெக்டா, அதை வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கணும், ஓகே இந்த ரிசர்ச் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். அது மாதிரி யாருமே ஒத்துக்கல, ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலா இன்னும் நல்லா ப்ரூஃப் அவங்களால கொடுக்க முடியல. வெயிட் நான் தொடச்சுக்கிறேன் இதை. நெக்ஸ்ட் வா, genetic material. The genetic material is DNA. Unequivocal proof that DNA is genetic material came from the experiments of again இந்த question கேட்கறதுக்கான chances again high. They worked with viruses that infects bacteria. எது மூலியமா எதுக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா bacteriophages வச்சு ஒர்க் பண்ணாங்க. கிரிஃபித் எதை வச்சு ஒர்க் பண்ணாரு? யா சேவிங் முஸ்டாச் எடுக்கணும்லாம் கிடையாது, தாடி எடுத்துட்டு மீச வச்சிட்டேன் அப்படின்னா அங்கிள் மாதிரி இருப்பேன், பார்க்க ஒரு மாதிரி கேவலமா இருக்கும் அது, அதனால நான் ரெண்டுத்தையும் எடுத்துருவேன். ஓகே, சோ இந்த இடத்துல that was a bacteria, it is a bacteriophage. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஓகே, both has a different. Bacteriophage is something which is infected by virus. Bacteria infected by virus is called bacteriophage. ஓகே, உள்ள நார்மலா பாக்டீரியா இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற டிஎன்ஏ வில் பி வைரஸோட டிஎன்ஏ. எப்படி தெரியுமா, ஒரு பாக்டீரியா இருக்கு, அந்த பாக்டீரியால ஒரு வைரஸ் வந்து இங்க இப்படி உட்கார்ந்து இங்க இருந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணிரும் இதோட ஜெனடிக் மெட்டீரியலை. இப்போ இது பாக்டீரியோஃபேஜ். Okay, so see, the bacteriophage attaches to the bacteria and its genetic material then enters the bacterial cell. The bacterial cell treats the viral genetic material, okay, as if it was its own and subsequently manufactures more virus particle. Hershey and Chase worked to discover whether it was a protein or DNA from the virus that entered the bacteria. They grew some virus on medium that contained, again mark this, நான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா அப்படிலாம் மென்ஷன் பண்ணல. ஐம் கிவிங் ஜென்ரல் லைன்ஸ். ஓகேவா, மென்ஷன் உனக்கு பண்ணணும்னா நீ பண்ணிக்கோ. ஐம் கிவிங் ஜென்ரல் லைன்ஸ். ஜென்ரலா நான் லைன்ஸ் கொடுக்குறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் உட்காந்து கண்டிப்பா அழுத்தம் கொடுத்து படி. இந்த லைன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும், கண்டிப்பா கொஸ்டின் வரும், 100% கொஸ்டின் வரும். நான் 90 கூட சொல்லல, 100%. ஸோ இந்த இடத்துல கண்டெயின் ரேடியோ ஆக்டிவ், இட் இஸ் நாட் ஹெவி, நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் வந்து ஹெவி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும் பாத்தியா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்க அது, அந்த ரெப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து இந்த இடத்துல மெசல்சன் அண்ட் ஸ்டால்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் வந்து உனக்கு ஹெவி ஒன். இது வந்து ரேடியோ ஆக்டிவ். அந்த ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண வேணாம். ஓகே, இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வா, virus is grown in the presence of, and again important one, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை மனப்பாடம் பண்ணாத, புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல DNA has phosphorus. ஓகே, phosphorus. சோ என்ன பண்ணாங்க, டிஎன்ஏல பாஸ்பரஸ் இருக்கிறதுனால டிஎன்ஏக்கு ஹெவி ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் கொடுத்தாங்க. ஓகே, ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் டிஎன்ஏக்கு கொடுத்தாங்க. protein has sulfur. Okay, protein has sulfur. So protein க்கு என்ன கொடுத்தாங்க, அவங்க சல்ஃபரை கொடுத்தாங்க. அதுதான் இந்த லைன்ல சொல்லி இருக்கு. Viruses grown in the presence of radioactive phosphorus contain radioactive DNA but not radioactive protein. Okay, radioactive protein, because DNA contains phosphorus. Okay, என்ன பண்ணாங்க, அவங்க பாஸ்பரஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணாங்க. பாஸ்பரஸ் ஒன்லி டிஎன்ஏல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், புரோட்டீன்ல பிரசன்ட் ஆயிருக்காது. நெக்ஸ்ட், viruses grown on radioactive sulfur contain radioactive protein but not radioactive DNA because protein contains sulfur but not DNA. Protein contains sulfur but not phosphorus. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். ஓகே, டிஎன்ஏல பாஸ்பரஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கல்ச்சர் பிளேட் எடுத்தாங்க. அந்த கல்ச்சர் பிளேட்ல இதுல பாஸ்பரஸை போட்டு, ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸை they grew. பாஸ்பரஸ் ஒன்லி என்ன பண்ணுச்சு, போய் டிஎன்ஏ மட்டும் தான் அட்டாச் ஆயிடுச்சு.
அதே மாதிரி இன்னொரு கல்ச்சர் பிளேட்ல தே டூக் என்னது சல்ஃபர், ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் எடுத்தாங்க. சல்ஃபர் எடுத்து இதுல என்ன பண்ணாங்க, இதுலயும் வந்து அதை குரூப் பண்ணாங்க. அதுல குரூப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்ததுக்கு அப்புறமா புரோட்டீன்ல மட்டும் தான் ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் இருந்துச்சு, டிஎன்ஏல ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் இருக்காது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் எழுதுறேன் இங்க அண்டர்ஸ்டாண்ட். வேணும்னா லைன் ஒரு வாட்டி மார்க் பண்ணி வச்சுக்கோ, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, அடுத்து வா. Radioactive phages were allowed to attach E. coli bacteria. இங்க வா again. அகலே ஒரு தாரகமாயின் உயிரின் உயிரோ வருமோ நீ அழகின் ஒரு புஞ்சிரையானே. Okay, see, it's E. coli or E. coli, E. coli bacteria, E. coli bacteria. நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோ. It was an E. coli bacteria. ஓகேவா? E. coli bacteria இவங்க யூஸ் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, E. coli bacteria யூஸ் பண்ணாங்க. இந்த பாக்டீரியோஃபேஜ தூக்கி இதுல இன்ஜெக்ட் பண்ணாங்க, E. coliல இன்ஜெக்ட் பண்ணாங்க. டன் 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 டன். As an infection proceed, the viral coats were removed from the bacteria by agitating them in a blender. The virus particles were separated from the bacteria by spinning them in centrifuge. Enna bro super paadreenga. Okay, spinning them in the centrifuge. Bacteria enna bro super paadreenga. Amadana iru. ஐரின், லுக் அட் திஸ் ஐரின். இங்க பாத்துக்கோ, என்ன ப்ரோ சூப்பரா பாடுறீங்க. பாத்தியா, என்ன போய் கேவலமா பாடுறேன்னு சொன்னாலே நீ பாரு. ஓ எஸ்ஆர்பி ஓகே, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஃபைன். இப்ப நான் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணேன். இந்த பொண்ணு இருக்காளே, நீ நார்மலா வந்து ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணனா ஹாய் அனுப்புவேன். நான் என்ன தெரியுமா அனுப்புவேன், எனக்கு ஏ யூ ஃபுல், என்னடா இவ திட்டுறா திடீர்னு அப்படின்னு யோசிப்பேன். பார்த்தா மெசேஜே யூ ஃபுல்னு தான் அனுப்புவேன். என்ன இதுவரையும் வந்து பேரை வந்து ஒழுங்கா சொல்லி கூப்பிட்டா சரித்திரமே இல்லை. ஸ்டூபிட், இடியட், ஃபூல், ஐயோ என்னத்த சொல்ல. ஓகே மேடம்க்கு வந்து என்ன வந்து இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலையா இருக்கும். அன்னைக்கு மெசேஜ் பண்றேன் யூ ஃபூல் அப்படின்னா, இதுதான் மெசேஜ், ஹாய் எல்லாம் கிடையாது, டைரக்டா யூ ஃபூல். Then as the infection proceeded, the viral coats were removed from the bacteria by agitating them in the blender. The virus body இது சொல்லிட்டேன். Bacteria which was infected with virus had a radioactive DNA were radioactive. Okay, had radioactive DNA were radioactive, indicating that DNA was a material that passed from the virus. ஜாலியா இருக்கீங்க bro. This man is carrying Tamil Nadu Neet aspirants on his shoulder. Oh, thank you. ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்களோ, ஏன் புரியலையே எதுக்கு இப்ப இந்த டைலாக். ஓகே. So see, bacteria that were infected with the virus that had radioactive proteins were not radioactive. Again, try to understand. நான் அண்டர்ஸ்டாண்ட் எழுதுற இடத்துல எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். See here, bacteria which were infected with virus that had radioactive DNA. யாரோ நடுவுல ஏதோ ஒரு வேதாந்து, வை ப்ரோ நோ லைவ் இன் வேதாந்துல வந்து வேதாந்துக்கு டைம் சரியில்லை விடு. இன்னொரு வேதாந்து லெக்சர் சம் வீடியோஸ் லெக்சர் 1, 2 இருக்கு அண்ட் சம் as மேரத்தான் ஆர் தி ஆல் கண்டினியூவேஷன் ஆர் மேரத்தான் வேற. நோ கண்டினியூவேஷன் தான், நான் மேரத்தான் மாதிரி எடுத்திருப்பேன். ஓகேவா, இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு நடத்திட்டு இருக்கானுங்க, என்ன போயிட்டு என்னோட மார்க் வச்சு ஜட்ஜ் பண்றானுங்க. அதான் எனக்கு கஷ்டமா இல்ல, சிரிப்பு வருது எனக்கு. ஆக்சுவலி சிரிப்பு வருது என்னோட மார்க் வச்சு நான் ஜட்ஜ் பண்றதுக்கு. அண்ட் பீப்புள் ஆர் டெல்லிங் தட்
என்னது, நான் வந்து சில பேரோட போட்டி போடுறேன்னா. How many of you watched some lecture? நீங்க கஜினி மூவில வர சூர்யா மாதிரி இருக்கீங்க. நான் வந்து போட்டி போறேன். ஆமா. பாரு, இது இருக்குல்ல, இது கூட இல்ல, இத கூட நான் மதிக்கிறது இல்ல. எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. வேலை வெட்டி இல்லாம நான் என்ன மற்றவங்க லெக்சர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல்லா 4 ஹவர். நான் ஒரு 4 ஹவர் லெக்சர் போட்டேன்னா வந்து ஃபுல்லா உட்காந்து உங்களை மாதிரி பாப்பேன்னு நினைச்சிங்களா? இதுவா கூட நான் மதிக்கிறது இல்லை உங்களெல்லாம். I'm not a teacher. I'm just a student. Okay. You should be கேவலமா நீங்க தான் ஃபீல் பண்ணணும். என் கூட எல்லாம் போட்டி போட்டு நீங்க தோத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கஜினி மூவில வர சூர்யா மாதிரி இருக்கீங்க. கம்முனடா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு சொல்லி போங்கடா, கம்முனடா. ஐயோ, அதை வேற எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க என்ன? இதெல்லாம் ஆல்ரெடி யாரோ சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இந்த டைம்ல உட்காந்து கண்ட கருமத்தெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கானுங்க பைத்தியக்கார பசங்க. கண்ட கருமத்தெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கானுங்க பைத்தியக்கார. என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா எங்களை பார்த்தா? நீட்டுக்கு நடத்த சொன்னா ஜேஇக்கு நடத்திட்டு இருக்கானுங்க. என்சிஆர்டில இருக்கிற கான்செப்டே ஒழுங்கா நடத்துறதுக்கு துப்பு இல்ல. என்னத்த சொல்ல. சரி, so come here. டிஎன்ஏ இருக்கிற பாக்டீரியோபேஜை இன்ஜெக்ட் பண்ணும்போது, ஓகே, that DNA was a material that passed from the virus. DNA இருக்கிறத எடுத்து இந்த ஈ கோலில இன்ஜெக்ட் பண்ணும். ஓகே, என்னது ஏடி ஸ்கொயரா? அதெல்லாம் இங்க போட்டுறாத. நான் ஏதாவது அசிங்கமா திட்டிடுவேன். யூடியூப்லாம் பார்க்க மாட்டேன், சொல்லிட்டேன். சரியா? வேணாம், சொல்லிட்டேன். இப்பயே நான் சொல்லிட்டேன். பூரா குரூப்பே வந்து என் மேல வன்மத்தை கைக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன். கண்ட கரும பேர்லாம் சொல்லாத. கண்ட கர்மாந்திர நேம்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடாதீங்க. நான் டெலீட் பண்ணிடுறேன் அந்த நேமை. அப்புறமா பார்த்து நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஹோல் யூடியூப் சேனல் எக்ஸ்ட்ரா சிலபஸ் டீச் பண்றாங்க. ஆமா, ஓகே. நீ ஒரு பேர் போட்டல, இப்போ எஸ்ஆர்பி நீ ஒரு பேர் போட்டல, டீச்சிங்கே கிடையாது. சும்மா இப்படி கமான் சூப்பர்னு படம் தான். மார்க்கெட்டிங், இட்ஸ் நாட் டீச்சிங். ஓகே, நீ ஒரு பேர் போட்டிய, சும்மா ஸ்லைடு வச்சு படிக்க மட்டும் தான் தெரியும். சும்மா பேருக்கு அதெல்லாம் போய் ஹிந்தியில 4 லெக்சர் பார்த்துட்டு வந்து கத்துக்க சொல்லு எப்படி நடத்துறாங்கன்னு. சும்மா ஐஐடி என்ஐடின்னு ஹிந்தியில போய் 4 லெக்சர் பார்க்க சொல்லுங்கடா. இவங்கெல்லாம் பார்த்துட்டு டீச்சிங் எப்படி பண்ணணும்னு கத்துட்டு வந்து இங்க நடத்த சொல்லு. சிம்பிளி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஓகே, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், மார்க்கெட்டிங். என்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ண காசு இருந்துச்சுன்னா நான் எதுக்கு இப்படி இருக்க போறேன்? மார்க்கெட்டிங், இட்ஸ் நாட் டீச்சிங். மார்க்கெட்டிங், ஒன்லி மார்க்கெட்டிங். காசு இருக்கு பண்றாங்க. வில் கண்டினியூ. ஓகே, என்ன ஆச்சுன்னா இங்க இந்த ஈகோலைல டிஎன்ஏ இருக்கிறத இன்ஜெக்ட் பண்ணும்போது இட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஓகேவா? இந்த டிஎன்ஏ உள்ள போயிடுச்சு. பட் இந்த இடத்துல சல்ஃபர் இருக்கிறது, ரெண்டு மாத்தி சொல்லிட்டேனா? கரெக்டா தானே சொல்லியிருக்கேன்? ஓகே. ஸோ சல்ஃபர் இருக்குல்ல, அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது சல்ஃபர் எடுத்து போடும்போது உள்ள போல. பிகாஸ் சல்ஃபர்ல வெளியில கோட்ல மட்டும்தான் உனக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கும். ஸோ யூ கான் டிடெக்ட் எனிதிங். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கும்போது it will emit something and it will have some specific things, half life இருக்கும். அதெல்லாம் வச்சு they will determine. ஓகேவா?
அதெல்லாம் வச்சு they will determine. So see here, இதை வந்து நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். இந்த லைனை you should understand. You should understand. கெமிஸ்ட்ரிக்கு தாராளமா பார்க்கலாம். என்சிஆர்டில என்ன கொஸ்டின்ஸ் வரும். ஜேஇ லெவலுக்கு தான் நான் நடத்தியிருக்கேன். நான் ஜேஇ லெவலுக்கு தான் நடத்தியிருக்கேன். ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, see here, இந்த டயகிராம அப்படியே பார்த்து வச்சுக்கோ. இந்த டயகிராம சுருக்கி பேப்பர்ல கொடுத்தாலும் கொடுப்பானுங்க, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஓகே, இந்த டயகிராம பார்த்து வச்சுக்கோ. 3 ஸ்டெப் இருக்கு. இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபியூகேஷன். என்னது 3 ஸ்டெப் இருக்கு இங்க. 3 ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட். இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபியூகேஷன். இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபியூகேஷன் 3 ஸ்டெப். 3 ஸ்டெப்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஹியர். அதே மாதிரி பயோடெக்னாலஜி லெசன்ல இதே மாதிரி சைடுல ஒரு டயகிராம் இருக்கும். அந்த சைடுல ஒரு டயகிராம்ல கீழே இத்தனை ஆர்பிஎம்ல நீ வந்து போட்ட அப்படின்னா இவ்வளவு கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். சி பயோடெக்னாலஜி லெசன்ல அப்ளிகேஷன்ஸ்ல சி ஓகே, நான் வந்து ஆக்சுவலி என்சிஆர்டி படிக்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இங்க பாரு 30 cycles will give 1 billion times. என்னது 30 cycles will give 1 billion times. ஓகே, 30 cycle will give 1 billion times. இந்த மாதிரி இந்த டயகிராம் இருக்குல்ல, இந்த டயகிராம் இதுல இருந்தும் கொஸ்டின் வரும். சரி, இதை விடு, நான் இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்றேன். சீரியஸா ஷாக் ஆயிடுவேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், இங்க வா. நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதுனேன். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஓகே சோனாலிகா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்கல. சோனாலிகான்னு ஆப்ஷன் கொடுக்காம they gave HD 1553 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னது HD 1553 அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அந்த வெரைட்டி சோனாலிகாவோட வெரைட்டி அது. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்சிஆர்டில இருக்கு. எங்க இருக்கு? NCERT. It was an NCERT. ஏய், இந்த லெசன் டெலீட்டட் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்கடா. லெசனை விடுங்கடா. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. என்ன சொல்ல வரேன்? ஓகே, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. லெசன் முக்கியம் இல்ல. அந்த லெசன் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் உனக்கு தெரியாது. அந்த டயகிராம்ல இருந்தும் क्वेश्चंस they can ask. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சோ மார்க் பண்றதெல்லாம் ஒழுங்கா கவனமா கொடுத்து படி. ஓகே, so see properties of genetic material, DNA versus RNA. NTA நம்ப கூடாது, முதுக குத்திடுவாங்க. ஆமாண்டா, ஆமா. So, from the foregoing discussion, it is clear that the debate between protein versus DNA as a genetic material was unequivocally resolved from Hershey and Chase. Unequivocal experiment. Unequivocally genetic material was DNA அப்படின்னு சொல்லி first யார் சொன்னா? first யார் சொன்னா? क्वेश्चन இந்த மாதிரி தான் வரும். first யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே ஜஸ்ட் கேட்க மாட்டாங்க. first then first யார் சொன்னா அப்படின்னு கேட்டா Hershey and Chase experiment said that, not others. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ணி and okay, it subsequently became clear that இவன் சொன்னா எனக்கு என்னன்னு விட்டா நாமம் போட்டுருவாங்க போலயே. டென்டிசிட்டி அண்ட் கோஆர்டினேஷன். ஆல்ரெடி டென்டிசிட்டி எல்லாம் முடிச்சாச்சு. கோ அண்ட் வாட்ச் தி லெக்சர். மென்டி பார்க்கலாம்.
பார்க்கலாம் பார்க்கலாம். See here, இந்த இடத்துல in some viruses RNA is a genetic material அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களே. mark this tobacco mosaic virus QB bacteriophage. There are 99% chances to ask this question. There are 99% to get this question in the வருஷம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல answer to some of the questions such as why DNA is a predominant genetic material whereas RNA performs dynamic functions of messenger adapter has to be found from the differences between chemical structure of the two nucleotide molecules. இதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல a molecule that can act as a genetic material, a molecule that can act as a genetic material must fulfill the following criteria. என்னென்ன criteria? It should be again mark this whole thing as a statement based. இதுல ஏதாச்சும் ஒரு இதுவை மட்டும் தப்பு பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்லோ சேஞ்சஸ்க்கு பதிலா இங்க ஃபாஸ்ட் சேஞ்சஸ்னு கொடுத்துருவாங்க. ஓகே, இங்க ஸ்லோ சேஞ்சஸ்க்கு பதிலா ஃபாஸ்ட் சேஞ்சஸ்னு கொடுத்துருவாங்க. நீ மியூட்டேஷன் லைக் எக்ஸ்மேன், உனக்கு மியூட்டேஷன் வந்து நீ ஆசைப்பட்டு நீ மியூட்டேஷன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்மேன் ஆகிறதுக்கு பதிலா நீ என்ன ஆக தெரியுமா? வேற ஏதாச்சும் ஆயிடுவ. டவுன் சிண்ட்ரோமு, கிளைன் பெட் சிண்ட்ரோமு, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துடும் உனக்கு. அப்புறம் பார்த்து உனக்கு வரலாம் பரவாயில்ல, உன் குழந்தைக்கு வந்துடும். மியூட்டேஷன் பண்ணி எக்ஸ்மேன்ல ஆவலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? மியூட்டேஷன்னால ஏதாச்சும் வந்துட போகுது. அப்புறம் நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. Next, see here, it should be able to generate its replication. Next, it should be stable chemically and structurally. Okay, it should provide the scope for slow changes. Mutation should be slow. Mutation should not be there. சரி, இங்க ஒரு क्वेश्चनல இந்த ஸ்டேட்மென்ட்க்கு பதிலா it should not undergo any mutation அப்படினு சொல்லி ஸ்டேட்மென்ட்ட மாத்திட்டாங்கன்னு வெச்சுக்கோ. அந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா? It should not undergo any mutation அப்படினு சொல்லி ஸ்டேட்மென்ட்ட மாத்திட்டாங்க. False. It should undergo mutation. அப்பதான் variation will happen. Variation நடக்கணும்னா mutation should be there. Okay, so provide the scope for slow changes that are required for evolution. Okay, evolution காக அந்த mutations கண்டிப்பா நடக்கணும். It should be able to express. இங்க பாரு, திருப்பி சொல்றேன். நான் இப்போ இது வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் நார்மலான ஒரு பையன், ஓகே, நார்மலான ஒரு பையன் என்ன பண்ணுவான்? இதை அப்படியே படிச்சுட்டு போவான். பட் நான் என்ன பண்ணேன் படிக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி கேட்டுட்டா என்ன ஆகும் யோசிச்சேன். அதுதான் நீ பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீ பயாலஜி என்சைட் படிக்கும் போது பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா என்ன ஆகும்? என்ன சொல்றேன்னு புரியுதுல? அரைஸ் கொஸ்டின், யூ ஷுட் அரைஸ் யுவர் கொஸ்டின். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீ வந்து யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கிற தன்மை வந்துருச்சுன்னா நல்லா உன்னால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீ யோசிக்கிற கொஸ்டின்ஸ்லாம் உன்னோட பேப்பர்ல இருக்கும். தப்பு பண்ண மாட்டேன் பேப்பர்ல. மேக் அ கொஸ்டின், ஆல்வேஸ் திங்க் வை. ஏன்னா எம்பிபிஎஸ்ல ஃபுல்லா யூ ஷுட் திங்க் வை. டயக்னைஸ் பண்ணணும்னா வை. இந்த இடத்துல இந்த கேஸ்ல கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல இந்த சம் ஒரு சிம்டம் இருக்குன்னா யூ ஷுட் அரைஸ் வை. அப்பதான் உன்னால டயக்னைசிஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனா சில ரூமர்ஸ்லாம் போகுது செக்ஷன், அதை பத்தி இன்னும் கரெக்டா தெரியல, என்டிஏ இன்னும் கரெக்டா சொல்லல. ஓகேவா? வைரஸ் இஸ் a primitive organism. Okay, virus is a primitive one. அது வந்து இன்னும் evolution timeல it's a primitive one. Okay, primitive one. அதனால தான் இதுல வந்து அந்த இடத்துல இந்த primitive-ஆ இருக்கிறதுனால இந்த primitive character அப்படியே இருக்கு. Okay.
ஸ்னாப்ல எடுத்து அனுப்புறோம். தூவா இருக்கு உனக்கு. வரேன் வரேன். வரேன் வரேன். Okay, so see, if one examines such requirement one by one, idella vena, because of the rule of base pairing and complementarity, both the nucleosides DNA and RNA have the ability to direct their duplications. Okay, only வந்து RNA மட்டும் தான் duplicate பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. Both nucleic acid, okay, both nucleic acid DNA and RNA have the ability to direct their duplication. The other molecules in the living system such as protein, protein can also fulfill this criteria அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவ? Protein can also fulfill all these criteria அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவ? It's wrong. Okay, it's wrong. Next, genetic material should be stable enough not to change with different stages of life cycle, age, or with change in physiology of the organism. Okay, change in physiology of the organism. Stability as one minute irunga. Why did delete? நான் எங்க delete பண்ணேன்? லூசு, நான் டெலீட்லாம் எதுவும் பண்ணல. லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காரு. எதுவும் டெலீட்லாம் பண்ணல. ஒழுங்கா பாரு. நீ சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சேவ் பண்ணு, ரீப்ளே பண்ணி. நீட்ல எவ்வளோ ஸ்டார்டிங்கே சொன்னடா, போய் பார்த்துக்கோங்கடா. ஸோ next, genetic material should be stable enough not to change with different stages of life cycle, age, or okay. Stability, your sister or bro? No, it's my friend. It's my close friend. Okay. Okay, stability as one of the properties of genetic material was very evident in Griffith's transforming principle itself, that heat which killed the bacteria at least did not destroy some of the properties of genetic material. Stability of DNA was known in an experiment called dash. Stability of experiment was known by an experiment. Sorry, stability of DNA was proved by an experiment. அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? an experiment, இது என்ன ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவனுக்கே அறியாம வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரூவ் பண்ணிருச்சு. அது வந்து இங்க பாரு, இவன் தான் அது கிரிஃபித்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஓகேவா? ஓகே, அடுத்து பாரு. திஸ் நவ் கேன் ஈஸிலி பி எக்ஸ்பிளைன்ட் இன் த லைட் ஆஃப் டிஎன்ஏ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், மேக்ஸிமம் ஒரு லெசன் படிக்கணும்னா 4 hours ஃபர்ஸ்ட் டைம், 5 hours ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன்னா 4 to 5 hours எடுத்துக்கோ பயாலஜின்னு சொல்லி. இந்த மாதிரி படிச்சா 4 to 5 hours தான் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு வேர்டையும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது 4 to 5 times தான் ஆகும். ஆகுமா ஆகாதா? ஆகும்ல? ஆகும்ல? So first time படிக்கும் போது மட்டும்தான் deleted, p block deleted, no, p block not deleted, p block not deleted. Okay, itself when the heat killed bacteria at least did not destroy some of the properties of genetic material. This now can easily be explained in the light of DNA that has two strands being complementary if separated by heating come together. When appropriate conditions are provided, further OH group present at every nucleotide in RNA is a reactive group. இந்த இடத்துல again இந்த important, இது important. இதுதான் உன்னோட reactive group. இந்த OH இருக்குல்ல, இந்த OH இதுதான் RNA ல ரியாக்ட் பண்ண போகுது. என்ன பண்ண போகுது? RNA ல ரியாக்ட் பண்ண போகுது. இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ. அந்த OH குரூப் இருக்குல்ல, ஓகே, நோ p block and exceptional general properties are. நான் எல்லாமே நடத்துறேன், உனக்கு படிக்கணும்னா படிப்பா, விடுறா டேய், விடுங்கடா எப்பா. see 2' OH present. RNA is a reactive group, makes RNA layable and easily degradable. RNA is also known to be catalytic, hence reactive. Catalyst act ஆகணும் அப்படின்னா it should be reactive. Okay,
Okay, so see, therefore DNA chemically is less reactive and structurally more stable when compared to RNA. Therefore, among the two nucleic acids, the DNA is better genetic material. முடிஞ்சது. RNA full form அது தெரியாம படிச்சிட்டு இருக்கியா நீ? In fact, the presence of thymine at the place of uracil also confers additional stability. இந்த பேஜ் ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சுக்கோ. ஒரு क्वेश्चन எனக்கு தெரிஞ்சு வரும். One question from this page. Okay. Doubt means clear, bro. இது வந்து 9thல நீ படிக்க வேண்டிய டவுட்ஸ்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்காது. Go and ask your 9thல வர உன்னோட மேம் கிட்ட போய் கேளு. ஓகே, ஏன் RNA என்னன்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்காத. இதெல்லாம் 9thல உனக்கு சிலபஸ்ல வர கொஸ்டின்ஸ். 9thல படிச்சிருக்கணும் நீ RNA என்னன்னு சொல்லி. So see, in fact, RNA being unstable mutate at faster rate. Consequently, viruses having RNA genome and having shorter lifespan can mutate and evolve faster. Okay, viruses. And in the other, இன்னொரு important, still in 7th standard. Okay, so see, in the other important point என்னதுன்னா viruses இந்த இடத்துல AIDS மாதிரி diseases, அப்புறமா hepatitis, viral hepatitis எடுத்துக்கோ, and other viral diseases நிறைய இருக்கு. ஓகேவா, SARS, அதே மாதிரி இந்த இடத்துல கோவிட், இந்த மாதிரி டிசீசஸ்க்கெல்லாம் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எதுக்கு வந்து அதிகமா டைம் எடுக்குது தெரியுமா? வைரஸஸ் கேன் மியூட்டேட் அட் a faster rate. ஒரு வேக்சின் நீ போடுற அப்படின்னா, ஓகே, அந்த வேக்சினுக்கான என்ன வந்து அது நம்ம உன்னை தடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். இட் கேன் மியூட்டேட் அட் a faster rate. அதே மாதிரி நீ வெளியில இருந்து பார்க்கும்போது அது செத்து போன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும், ஆனா உள்ள அது உயிரோட இருக்கும். இந்த மாதிரி வைரஸ் கேன் ஆக்ட். அதனாலதான் வைரல் டிசீசஸ்க்குலாம் வேக்சின் கண்டுபிடிக்கிறது இஸ் வெரி டஃபஸ்ட் திங் இன் த வேர்ல்ட். வைராலஜி எல்லாம் படிச்சோன்னு வையன் எங்கேயோ போயிடலாம் இந்த வர ஜெனரேஷன்ல. வைராலஜி ஓகே, ஹியூமன்ஸ் டு ஆக்ட். ஓகே, ஆமா, ஹியூமன்ஸ் டு ஆக்ட். Humans act very nicely, better than viruses. Human can act. Okay, so both DNA and RNA able to mutate. என்ன சொல்லிட்டேன். RNA can directly code for synthesis of protein. Mark this one. RNA can directly code for. ஓகே, சும்மா லைவ் வந்து நான் 7th. சரிப்பா. ஓகேப்பா, RNA can directly code. டைரக்டா கோட் பண்ண முடியும். என்னது? டைரக்டா கோட் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. RNA can directly code for synthesis of protein. மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ணிக்காத இந்த ஸ்டேட்மெண்ட்டை. Hence easily express their character. DNA however is dependent on RNA for synthesis of protein. The protein synthesizing machinery has evolved around RNA. The above discussion indicate that both the RNA and DNA can function as genetic material, but DNA being more stable is preferred for storage of genetic information. For the transmission of genetic information, RNA is better. இது மார்க் பண்ணு. DNA is used for storage of information. RNA is better for transmission of genetic information. ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. DNA storage of information க்கு better, RNA transmission க்கு better. Transmission of informations. Teach for 7th also. ஒரு வருஷத்துல நான் நீட்டே விட்டுருவேன், நீ 7th வேற எடுக்க சொல்றியா? சரி, ஓகே, நான் ட்ரை பண்ணேன். 7th ரொம்ப பேசிக்கா இருக்கும்ல 7th. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் 8:39 டைம். லூஸ் என்ன பண்ணுச்சு பண்ணி வச்சிருக்கோங்க. கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணுங்கன்னா உங்க சேனல்ல. காசு இல்லடா என்கிட்ட, சுத்தமா காசு இல்லை. நான் இப்போ மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி அப்ளை இது ஆயிடுச்சு. ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுல பண்ணதுக்கு அப்புறமா சம்திங் காசு எனக்கு ஏதாச்சும் வரும். அதுக்கப்புறம் தான் நான் பண்றேன்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஃப்ரம் த foregoing discussion, மினிமலிஸ்ட் உங்க சேனல் ஆட்ல வரல ப்ரோ. புரியல, என்னது ஆட்ல வரல? An immediate question becomes evident, which is the first genetic material. It shall be discussed in the detail in the chapter of chemical evolution. Adala vena. RNA was the first genetic material. Mark this. There is now enough evidence to suggest that essential life process such as metabolism, translation, splicing, etc. evolved around RNA. Okay, வீடியோ ஓடும்போது ஆட் வரும்ல, இல்ல இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வரும். ஓகேவா? சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்க வந்து எனக்கு காசெல்லாம் எதுவும் தர வேணாம், நான் வந்து எல்லாமே டீச் பண்ண தான் போறேன். ஓகே, காசு எனக்கு எதுவும் வர வேணாம். ஏதாச்சும் ஒரு ஆட் வரும்ல, ஸ்கிப் ஆட்னு ஒரு பட்டன் வர வரையும் அந்த 4 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் உட்காந்து ஆடை மட்டும் பாரு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. ஓகே, நடுவில் வீடியோ ஓடும்போது நடுவில் ஆட் வந்தாலும், ஓகே நடுவில் ஆட் வந்தாலும் ஸ்டான்லியா 5:30 எப்படிடா ஸ்டான்லி கிடைக்கும்? வந்து ஜஸ்ட் ஆட் மட்டும் பாருங்க. அந்த ஸ்கிப் ஆட் வர வரையும் உட்காந்து ஆட் மட்டும் பாருங்க, அது போதும். இட் வில் இன்க்ரீஸ் மை RPM. ஓகே, so see, there is now enough evidence that இதெல்லாம் சொல்லிட்டேன். RNA is used to act as genetic material as well as catalyst. There are some important biochemical reactions in living system that are catalyzed by RNA catalyst and not by the protein enzymes. But RNA being a catalyst was reactive and hence unstable. Therefore, DNA has evolved from the RNA with chemical modification that made it more stable. DNA being double stranded and having complementary strand further resist changes by evolving the process of repair. இதெல்லாம் உனக்கு அவ்வளோ ப்ரோ. அவர் பனிமலர் காலேஜ்ல இருக்கார். ஃபைனலி 61 மெம்பர்ஸ் ஆர் கோயிங் அட் கவர்மெண்ட் காலேஜ். நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன் நான் எங்க வரையும் நடத்த போறேன் அப்படின்னா, ஐ வில் டீச் ஸ்டில் இன்னும் ஒரு 2-3 பேஜ் நடத்துறேன். ஓகேவா? இது இன்னொரு செஷன் எடுப்பேன் கண்டிப்பா. பிகாஸ் இந்த லெசனை நான் அப்படியெல்லாம் முடிக்க முடியாது. ஐ வில் டேக் அனதர் செஷன். There is now enough evidence to இதெல்லாம் சொல்லிட்டேன், சாரி. While processing the double helical structure for DNA, Watson and Crick had immediately proposed a scheme. Okay, double helical structure propose பண்ணும்போது immediately proposed a scheme for replication of DNA to code their original statement. ஒரு இடத்துல நான் ஒரு question பார்த்தேன். ஓகே, ஒரு question. It has not escaped our notice that the specific pairing we have postulated immediately suggests a possible copying mechanism for the genetic material. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு this statement was given by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. This statement was given by அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஒரு question நான் பார்த்தேன். Exact statement கொடுத்துட்டு they asked the question, this statement was given by. Done. So it has not escaped our notice that this specific pairing we have postulated immediately suggests a possible copying mechanism, that is semi-conservative model for the genetic material. The scheme suggested that the two strands would separate and act as a template for the synthesis of new complementary strand after the completion of. எப்படி தெரியுமா அந்த ரெப்ளிகேஷன் ஆகும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சும்மா சொல்றேன். இங்க சைட்ல இது ஒரு டிஎன்ஏ, இது ஒரு டிஎன்ஏ, இது ஒரு ரெப்ளிகேஷன் கொடுக்கும், இது ஒரு ரெப்ளிகேஷன் கொடுக்கும். பேரண்ட் சேர்ந்து, பேரண்ட் அண்ட் டாட்டர் சேர்ந்து they will make. ஓகே, bye guys, my bed time. போய் தூங்குடா, போடா. குட் நைட்ரா. போடா தம்பி, போடா. ஓகே, so see, இந்த இடத்துல after the completion of the replication, each DNA molecule would have one parental and one newly synthesized strand. ஓகே, ஒரு பேரண்டலும் இருக்கும், ஒரு நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்ட்ராண்டும் இருக்கும். ஓகே, பாய் ரியாஸ் அண்ணா, பாய். அடுத்து this scheme was termed as semi conservative. என்னன்னா, ஒரு டிஎன்ஏ இருக்கு, இந்த டிஎன்ஏல இருந்து வந்து ரிசல்டன்ட் டிஎன்ஏல ரெண்டுமே வந்து நியூவான டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இல்ல, கரெக்டா?
இந்த பேரண்ட் டிஎன்ஏல இருந்து இட் கேவ் ஒரு டிஎன்ஏ கொடுத்துச்சு, இது ஒரு டிஎன்ஏ கொடுத்துச்சு, ரெண்டுமே சேர்ந்து தனித்தனி டிஎன்ஏவா கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? இது ரெண்டுமே சேர்ந்து தனித்தனியா half parental half newly synthesized one. Okay, so it's something semi conservative. இங்க ஃபுல்லா கன்சர்வேட்டிவா இல்ல, எல்லாமே புதுசா வரல. ஓகே, ஒரு பேரண்ட் ஒரு டாட்டர், ஒரு பேரண்ட் ஒரு டாட்டர், இந்த மாதிரி இருக்கு. thus age and number of attempts matter in college cause it's my second drop like any. no it doesn't matter. என் கூட எவ்வளவு ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஓகே, எவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க என் கூட. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே ஷீஸ் அ ஃப்ரெஷர். என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு அவன். ஓகேவா? So see here இந்த இடத்துல it is now proven that DNA replicates semi conservatively. experimental proof. ஓகேவா? It was shown first in E. coli. See. DNA replicates by semi-conservative mechanism, or DNA replicates semi-conservatively, was first proved in dash organism. சீக்கிரம் சொல்லு. E. coli. Okay. அதே மாதிரி such as plants னு கொடுத்திருக்காங்களே, இதையும் மார்க் பண்ணிக்கோ. இந்த பிளான்ஸை பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு வருவேன் நிறைய பேர், எனக்கு தெரியும். பிளான்ஸ்லயும் வந்து they proved. Okay, subsequently in higher organisms such as பிளான்ஸ்லயும் they proved. Okay, only E. coliல மட்டும் ப்ரூவ் பண்ணல, பிளான்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வா, மெசல்சன் அண்ட் ஸ்டால்ஸ் அண்ட் இன் ஹியூமன் செல்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணாங்க, அதுவும் மார்க் பண்ணு. plants and human cells எல்லாத்துலயுமே வந்து they proved. Okay, Matthew Michelson and Franklin Stahl performed the following experiment. They grew E. coli in a medium containing ammonium chloride. Okay, ammonium chloride N15 is the heavy isotope of nitrogen. It's not radioactive. Okay, heavy isotope of nitrogen, heavy. Mark this. As the only nitrogen source for many generation, the resultant was that 15. இதுல இருந்து லாஸ்ட் இயர் क्वेश्चन வந்திருந்துச்சு. How many of you saw last year இதுல இருந்து क्वेश्चन வந்துருச்சு இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல இருந்து. The result was that 15 nitrogen was incorporated. Why many experiments were conducted in E. coli? E. coli is something a very primitive bacteria. ஓகேவா? in E. coliல வந்து DNA இருந்துச்சு. E. coliல DNA இருந்துச்சு, RNA இல்ல, பாக்டீரியா. அண்ட் அந்த பாக்டீரியா வந்து ப்ரிடாமினண்டா நிறைய இடத்துல உன்னோட வயிற்றுலயே E. coli இருக்கும். உன்னோட சேக்கம் இருக்குல்ல, சீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, சீக்கம் அந்த இன்டெஸ்டைனுக்கு அடுத்த பார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அடுத்த பார்ட், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகும்போது வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் கிட்ட சீக்கம்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த இடத்துல நிறைய E. coli பாக்டீரியாஸ் இருக்கு. இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல்லா E. coli பாக்டீரியா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி E. coli is a thing. அதே மாதிரி பைலோரிக் போர்ஷன் ஆஃப் ஸ்டொமக்ல, என்னது ஹெட்ரோபாக்டர் பைலோரி அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கும். ஹெட்டிரோபாக்டர் பைலோரி. E. coli வந்து சீக்கிரமா எதுவும் ஆகாது, அதனால யூஸ் பண்றாங்க அதிகமா. ஓகே, see next வா. As the only nitrogen source for many generation, the result was that N15 was incorporated into newly synthesized DNA as well as the other nitrogen containing compounds. This heavy as well as the other nitrogen containing compounds. See here, other nitrogen containing compounds. DNA மட்டும் இல்ல, other nitrogen containing Helicobacter pylori. Exactly, Helicobacter தாரணி. சூப்பர், எனக்கு பேர் பட்டு ஞாபகம் வரல. ஓகே, ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஏன்னா பிசியாலஜில எனக்கு இப்பதான் நடத்தினாங்க, நான் மறந்துட்டேன். GIT படிக்க சொன்னாங்க, நான் படிக்கல இன்னும் ஒழுங்கா உட்காந்து. ஹெலிகோபாக்டர் பைலோரி பிசியாலஜில நடத்தி என்ன படிக்க சொன்னாங்க, நான் படிக்காம வந்து உட்காந்துட்டேன். ஓகே, the result was N15, இதெல்லாம் சொல்லிட்டால. And this heavy DNA molecule could be distinguished from the normal DNA by
Centrifugation, again an important point. In the cesium chloride it is based on density gradient. It is based on density gradient. It is based on this எல்லா சப்ஜெக்ட்டும் மிரட்டி விட்டுறீங்க bro. ஆமா ஆமா. Okay, density gradient in the bracket again important. Density based பண்ணி is not a radioactive isotope. Okay, N15 only based on densities. It is not based on isotopes. It is not based on isotopes. It is not based on isotopes. அடுத்து வா. They transferred the cell into a medium with normal NH4Cl, took samples. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுல நான் important lines மட்டும் சொல்றேன். Okay, extracted the DNA that remained as a double stranded helices. The various samples were separated independently on CSCl gradient to measure the densities of DNA. Okay, and இத பாத்துக்கோ, this one important, but probably இதுல இருந்து இன்னொரு வாட்டி क्वेश्चन இந்த இயர்ல வரதுக்கு சான்சஸ் கம்மி. அதர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து क्वेश्चन வரும். ஓகேவா? அதர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட 2 பேஜ்ல இருந்து 2 क्वेश्चन கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு லேக் ஒப்பரான்ல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துரும் இந்த வருஷம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த நம்பர்லாம் சொன்னல, பேஸ் பேர்ஸோட நம்பர்ஸ். ஓகே, அதெல்லாம் கண்டிப்பா வரும். இங்க பார், ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் N15 இருக்குல்ல, N15 டிஎன்ஏ அதை எடுத்தாங்க. ஓகேவா? N15 டிஎன்ஏ ரெண்டுமே N15 டிஎன்ஏ இதுல இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, N14ஓட அதை ட்ரீட் பண்ணாங்க. N14 இந்த ரெப்ளிகேட் ஆகுது, அதுல N14 வர மாதிரி they treated. சோ வர மாதிரி ட்ரீட் பண்ணும்போது ஒரு பேரண்ட்ல N15 இருந்துச்சு, இந்த டாட்டர்ல N14 இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க, இப்ப இதுல ட்ரீட் ஆயிருக்கும்ல, இது என்ன பண்ணிருக்கோம், N14 கொடுத்திருக்கோம். அகைன் இது என்ன பண்ணிருக்கோம், N14 கொடுத்திருக்கோம். இது என்ன பண்ணிருக்கோம், திருப்பி N14 கொடுத்திருக்கோம். கரெக்டா? அப்போ அந்த N14 சேர்ந்து இங்க பியூர்லி N14 ஃபார்ம் பண்ணிருக்கோம், கரெக்டா? அதே மாதிரி N15 திருப்பி N15 கொடுத்திருக்கோம், அது N15 and N14 சேர்ந்து திருப்பி இதை ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு தடவை நீ என்ன பண்ண, இந்த மாதிரி வரைஞ்சு பாரு. இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணி 14 15 அப்படின்னு சொல்லி வரைஞ்சு பாரு. ஓகே, 14 15 வரைஞ்சி இது என்ன பண்ணுது, இது இந்த சைடுல it gave 14 அப்படின்னு சொல்லி வர ஒன்னா வர என்ன பண்ணணும் தெரியுமா, நீ இது உட்கார்ந்து இங்க ஆல்ரெடி ஒரு 15 இருந்துச்சு, அதுக்கப்புறமா இது இன்னொரு 15 கொடுத்துச்சு, ஆல்ரெடி ஒரு 14 இருந்துச்சு, இன்னொரு இது 14 கொடுத்துச்சு, அதை வச்சு அப்படியே கிறிஸ் கிராஸ் பண்ணி நீ வரைஞ்சு பார்த்தனா உனக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி வரைஞ்சு பாரு உட்காந்து. இங்க 2 டிஎன்ஏ இருக்கு. ஓகே, அடுத்து வா. Again, thus the DNA that was extracted from the culture one generation after the transfer from N15 to N14 medium, that is after 20 minutes. After 20 minutes, E. coli divides in 20 minutes. Important point, again MCQ. Okay, had an hybrid or intermediate density. நிறைய டென்சிட்டி இல்ல. ஓகே, ஹெலிகாப்டர். ஓகே, புரியுது. நான் பட்டுன்னு மறந்துட்டேன். அது யூசுவலி டோன்ட் ஃபர்கெட் திங்ஸ், பட் சம்டைம்ஸ் happens. Okay, DNA extracted from the culture after another generation, that is after 40 minutes generation was composed of equal amounts of hybrid DNA and இதெல்லாம் விட equal amounts of hybrid DNA and of light molecules. இதெல்லாம் ஓகே. இந்த क्वेश्चन நீயே ட்ரை பண்ணி பாரு. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒப்பீனியன் சொல்றேன் அப்படின்னா, இது வருமா வராதுன்னு தெரியல, பட் எனக்கு என்ன தோணுதா, 100% நீட் 2024ல இந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். In my opinion 100% I'm damn sure கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும் அப்படின்னு தோணுது எனக்கு. என்னோட ஆள் நெஞ்சம் தோணுது. ஓகேவா? அதனால இந்த பேராகிராஃபை கொஞ்சம் கவனிங்க. Very similar experiments involving use of radioactive thymidine. Okay, radioactive, because last
2 years நான் இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து I am expecting questions. Last 2 years I was expecting question from here to என்னது எங்க அது டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ல இல்ல இதுல unequivocal proof அப்படின்னு சொன்னல சாரி பயோகெமிக்கல் எங்கடா போச்சு லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் இங்கேயும் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இயர்ல கேட்கல பட் அதுக்கு அடுத்த இயர்ல கேட்டாங்களா அந்த மாதிரி தான் இதுல இன்னும் கொஸ்டின் எடுக்கல நீட்ல இங்க இருந்து இந்த பேராகிராஃப்ல இருந்து நான் கொஸ்டின் எடுக்கல அதனால இங்க இருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் okay so see here involving use of radioactive thymidine and the word important radioactive it is radioactive thymidine okay to detect the distribution of newly synthesized DNA in the chromosome was performed on Vicia faba by Taylor and colleagues faba beans la Vicia faba la okay Vicia faba la இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் the experiment proved that again mark this now why you lost in second attempt you think இல்ல செகண்ட் அட்டெம்ப்ட் டைம்ல லாஸ்ட்ல நான் கொஞ்சம் ஒன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன் ஐ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஒன் ஷாட்ஸ்லாம் பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன் அந்த ஒன் ஷாட்ஸ்லாம் பார்த்து கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு பட் கொஸ்டின்ஸ்ல என்னால் எதுவுமே பிடுங்க முடியல போய் பார்த்து நான் பேப்பர் பார்த்தோன்னே blank ஆயிட்டேன் லிட்டரலி ஐ காட் blank தமிழ்ல இல்ல ஹிந்திலயும் அந்த மாதிரி ஒன் ஷாட்ஸ் வருது ஹிந்தில கண்டென்ட் வந்து இப்பதான் கண்டென்ட் வந்து ஹிந்தியோட கண்டென்ட் வந்து இப்பதான் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் பேக்லாம் வந்து இட் வாஸ் மாடரேட் கண்டென்ட் ஓகே அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய இருந்துச்சு நான் கொஞ்சம் ஒன் ஷாட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால என்னால் கொஸ்டின்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணல ப்ராக்டிஸே பண்ணாததுனால ஃபுல்லாக நான் இட் காட் blank பேப்பர் பார்த்தோன்னே ஃபுல் blank ஆயிடுச்சு எனக்கு பட் எல்லாமே நான் படித்தேன் உட்காந்து லிட்டரலி காட் எவ்ரிதிங் நான் படிச்சுட்டு தான் போனேன் பட் அந்த டைம்ல நான் ஆகாஷ்ல படிச்சேன் okay so see here the experiments proved that DNA in chromosome in the line is very important very important in chromosome also replicate semi conservatively okay one shots videos எல்லாம் அப்ப waste bro of course what question is this utter waste எடுத்து குப்பையில போடு ஒன் ஷாட் நான் ஒன் ஷாட் போடுறேன் ஒன் ஷாட் எப்படி இருக்கும்னு பாக்குறியா ஒன் ஷாட் வீடியோ வேஸ்ட் இல்ல மட்டமான ஒன் ஷாட் வீடியோ தான் வேஸ்ட் ஓகே ஒன் ஷாட்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்ப நீ பாரு ஒன் ஷாட்னா என்னன்னு நான் சொல்லி கொடுக்கும்போது you will see the actual way of taking one shots. So see here, experiments proved that the DNA in chromosome also replicates semi-conservatively. Okay வா இந்த லெசனை நம்ம இங்க இருந்து ஸ்டாப் பண்ணலாமா இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறத நான் இன்னொரு செஷன் எடுத்து முடிக்கிறேன் ஓகேவா இன்னொரு செஷன் நான் மார்னிங் ஒரு செஷன் எடுக்கிறேன் அப்பதான் கண்டிப்பா உட்காந்து ஃபுல்லா முடிக்க முடியும் மார்னிங்னா நாளைக்கு வேணாம் நாளைக்கு நான் மார்னிங் செஷன் எடுக்க மாட்டேன் நாளைக்கு நாளைக்கு தட் இஸ் இன்னைக்கு என்ன டே ஆக்சுவலி Thursday Friday Saturday ஒரு செஷன் எடுக்கிறேன் சாட்டர்டே மார்னிங் செஷன் எடுத்து இந்த லெசனை நான் திருப்பி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேன் ஓகேவா ஓகே இதுவரையும் இங்க பாருங்க உங்களால முடிஞ்ச இந்த லெசனை ஃபுல்லா உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படியே கையோட கையா உட்காந்து படிச்சு முடிச்சிரு இந்த லெசனை படிச்சு முடிச்சிரு நான் இன்னும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாத்தையும் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் செஷன்ல ஓகே நாளைக்கு நான் அகைன் கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் ஃபுல்லா நான் முடிக்கிறேன் ஓகே நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன் இந்த வாரம் ஆனால் அந்த பிளான் ஃபுல்லா வந்து வேஸ்டா போயிடுச்சு நான் யோசிக்கவே இல்லை பிகாஸ் என்னோட சீனியர் வந்து அவங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஓகே ஸோ நாளைக்கு நான் அதுக்கு போனோம் அதை நான் மறந்துட்டேன் என்னோட இன்னொரு சீனியர் ஒருத்தி அவ தான் மெசேஜ் பண்ணி சொன்னான் அதுக்கு வரியாடா அப்படின்னு கேட்டா
வரேன் 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 அப்படின்னு சொல்லி அப்போதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு நாளைக்கு போறது அப்படின்னு சொல்லி. அதான் நாளைக்கு நான் மார்னிங் போகணும். முடிஞ்ச ஒரு செஷன் வைக்கிறேன், ஓகேவா? கொஞ்சம் சீக்கிரமா ஏன்ச்சேன் அப்படின்னா செஷன் பண்றேன். போரான் ஃபேமிலி ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன் அந்த விநீட் தமிழ்ல. ஓகே, விநீட் தமிழ்ல ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பார்க்கலன்னா போய் பாருங்க, 11th பயாலஜி கிளாஸ் எப்போ? நான் ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நான் முடிச்சிட்டு I'll go for that. ஓகே, ஷார்ட்ஸ் வரை ஷூட் பண்ணணும், அதுவும் நான் மறந்து போயிடுறேன். ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணணும். இப்போலாம் ஷார்ட்ஸே ஷூட் பண்ணுறதில்ல, ஒரு 10 ஷார்ட்ஸ் உட்காந்து ஷூட் பண்ணி போடணும். எக்ஸ்கிரீஷன் அது இதே மாதிரி தான் உட்காந்து படிக்கணும், ஓகேவா? நான் எல்லா லெசனுக்குமே என்சிஆர்டி ஹைலைட் மார்ச் ஏப்ரல்குள்ள போட்டுருவேன். நோ, போரான் ஃபேமிலி ஃபுல்லாக டீச் பண்ணிட்டேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்போ ப்ரோ? இங்கே பார், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் என்ன டீச் பண்ணல, எனக்கே அது தெரியும். நான் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரொம்ப பக்காவாக டீச் பண்ணி கொடுத்தல. என்ன பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் டீச் பண்ணி கொடுக்குறேன், ஃபுல்லாக டீச் பண்ணி கொடுக்குறேன். ப்ராப்பரா நான் டீச் பண்ணி நான் கொடுக்குறேன். அந்த நியூ செக்ஷன் பத்தி கேட்காதீங்க, பிகாஸ் அது வந்து அதை பத்தி கிளியரான இன்னும் டீட்டெயிலே வரல. நம்பிக்கையே வாழ்க்கை, யா. ஏன்னா வந்து இன்னும் ஒரு பிசிக்கல்ல என்னென்ன டீச் பண்ணணும் நான்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, அயானிக் ஈக்குலிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ், சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், 5 சாப்டர் தான் இருக்கு. கரெக்டா? 5 சாப்டர் இருக்கு. அதுல 2-3 சாப்டர் நான் ஒரே நாள் எடுத்து முடிச்சிருவேன். நான் சண்டே கண்டிப்பா ஒரு சாப்டர் முடிக்க ட்ரை பண்றேன், ஓகேவா? கண்டிப்பா நான் ஒரு சாப்டர் ஆச்சும் சண்டே முடிக்க ட்ரை பண்றேன். டோன்ட் வரி, ஷோர்லி ஐ ட்ரை. ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுவும் நான் போடுறேன். செம்மையா டீச் பண்றீங்க இன்ஆர்கானிக். தேங்க்யூ. ஓகே ஃபைன். எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்க உட்காந்துருங்க திருப்பி. ஓகே, ஐ ஹோப் எவ்ரிஒன் whoever following me will get a government college, ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சி கண்டிப்பா வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அகைன் டீச் பண்றேன். பார்த்துக்கோங்க ப்ரோ, ஐ ஃபாலோ யூ பிளைண்ட்லி. யா, ஓகே. அதான் நான் சொல்றேன் யூ கேன் ட்ரஸ்ட் மீ பிளைண்ட்லி. நான் வந்து நீ பேப்பர்ல பார்ப்பேன், நீட் பேப்பர்ல பார்ப்பேன். ரியாஸோட வார்த்தைகள்லாம் பேப்பர்ல இருக்கும். ஓகே, நான் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ ஆகாஷ்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அது சரியில்லாத மாதிரி தோணுனதுனால நான் விட்டுட்டு உட்காந்து செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். I did self study. இன்ஆர்கானிக் கோஆர்டினேஷன் மட்டும் தான் இருக்கு. அது முடிஞ்சுதா? அதுவும் முடிஞ்சிடும். இன்ஆர்கானிக் ஃபுல்லா முடிஞ்சிடும், அதுவும் முடிச்சிட்டேன் அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபுல்லா செகண்ட் ரிவிஷன் தான். ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நான் ஃபுல்லா முடிச்சிருவேன். எனக்கு நல்ல அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நான் முடிச்சிருவேன். நடுவில் பிசிக்ஸ் லெக்சர்ஸ்லாம் எடுத்தேன்ல. ஓகே, இந்த 12th நான் எழுதுனதெல்லாம் ஒப்புக்கு சப்பாடா, சும்மா ஒப்புக்கு சப்பாக்கு நான் எழுதினேன். அது ஒரு 200 மார்க் வந்துச்சு 12th. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே. பி பிளாக் இருக்கு. இங்க பாரு, ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நான் வந்து முடிச்சிருவேன். நடுவில் எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி சிலபஸ் லேக் ஆச்சுன்னா நடுவில் நான் பிசிக்ஸ்க்கு ஒரு 4-5 லெக்சர் எடுத்தேன். ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். இதனாலதான் கொஞ்சம் இந்த கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா கெமிஸ்ட்ரி போர்ஷன் நான் சொன்ன மாதிரியே முடிஞ்சிருக்கும், பிஃபோரே முடிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி நடுவில் நான் இந்த பிசிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எதோட ஒரு ஸ்ட்ராட்டஜி செஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் வித்தவுட் ஃபவுண்டேஷன் 9, 10 அதெல்லாம் எதுவும் இல்லை. 11th பேசிக்ஸ் கிளியரா இருந்தா போதும். ஓகே, இந்த கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி செஷன் வேணும் நீங்க ஒன்ஸ் போடுங்க. ஓகேவா? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி செஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, நான் போடுறேன்.
நோ, நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் படிக்கல. நான் 11th 12th ஒழுங்கா படிக்கல. நான் எங்க இருந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்க போறேன்? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் படிச்சிருந்தேன்னா நான் நீட்ல எதுக்கு நான் இத்தனை அட்டெம்ப்ட்ஸ் எடுத்திருக்க போறேன்? ஒன் ஷாட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. சரி, ஓகே ஃபைன். ஐ ஹேவ் சம் ஒர்க்ஸ். ஓகேவா? நான் அப்புறமா பேசுறேன். நாளைக்கு அகைன் உங்களை மீட் பண்றேன் இன்னொரு லெக்சரோட. தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். டூ கமெண்ட், ஷேர், லைக். ஓகே, இது என்னோட சேனல் இல்லை, உங்களோட சேனல். ஓகேவா? நீங்க தான் வளர்க்க போறீங்க இந்த சேனலை. இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் வந்து 10K ரீச் பண்ணணும்னு நினைச்சேன். இது அது 5K மாறிடுச்சு. 5K ரீச் பண்ணுவேன்னு தெரியல. கண்டிப்பா இன்ஷால்லா ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க தான் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஏற்றி விடுங்க. நீங்க தான் ஏற்றி விடணும். ஓகேவா? பாய் 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 பாய்.